ஸ்டார்டிங்லே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி ட்ராமாக்குள்ளேயே நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஹீரோ மட்டும் இல்லை, பெரிய பெரிய அரகண்டான நம்ம ஹீரோ, கொஞ்சம் திமிரு பிடிச்சவன். இதனாலே இவன் கூட ஒர்க் பண்ணுற எந்த அசிஸ்டண்ட்டும் இவன் கூட ரொம்ப நாளைக்கு இருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, ஹீரோ அதுக்கு நாமினி ஆயிருக்கான். ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு கிளம்பி ரெடியாகி வரான். ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேன்ஸ் கிட்ட கூட கொஞ்சம் ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவான். அந்த மாதிரி அரகண்டான ஹீரோ தான் நம்ம ஹீரோ. ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு யாராவது ஒரு அசிஸ்டன்ட் ஏதாவது ஒரு ஐடியாஸ்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ அவங்கள ஃபயர் பண்ணிடுவான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் தான் ஒரு பையன் வந்துட்டு கிஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணா உடனே நம்ம ஹீரோயின் பலார்னு சொப்புன்னு அந்த கிஸ்ஸை வாங்கிட்டு எப்படா நீ என்ன கிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பட்டார்னு அடிக்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ ஹீரோயின் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறது, அந்த பெரிய பெரிய நடிகைகளுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி தான் இப்பயும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஏதாவது வாய்ஸ் ஆக்ட்ரஸ் வந்துட்டு பண்ண போறாங்கன்னா அந்த ஹீரோயினை தான் அந்த இடத்துல நடிக்க போறதான்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. நம்ம ஹீரோயின் இப்ப கூட ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இதனால அங்க இருந்து அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை அட் டைம்ல பாராட்ட ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நோய் வேற ஒன்று இருக்கு. என்னன்னா ஹீரோயின் கிட்ட அட் டைம்ல ஒரே வரியே வந்துட்டு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, இல்ல யாராவது ஏதாவது பாராட்டாங்கன்னு இல்ல ஏதாவது 4-5 பேர் சேர்ந்தாப்புல நம்ம ஹீரோயின் கிட்ட ஏதாவது பேசிட்டாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு உடனே நர்வஸ் ஆயிடும். ஸோ அந்த இடத்துல இருந்து அப்படியே அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு மாதிரி அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நோய் தான். ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நோய் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கு. இதனாலே நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கும். பட் ஆனா வந்துட்டு இந்த ஒரு ப்ராப்ளத்தினாலே இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா தான் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு கங்க்ராட்ஸ் தான் பண்ணாங்க. ஆனா அதை கூட வந்துட்டு நம்ம ஹீரோயினால தாங்க முடியாம வெளியே வந்துட்டாங்க. அவங்களுக்கு அவங்களே நினைக்கிறாங்க, என்னடா வாழ்க்கை இது, எல்லாமே நல்லா போயிட்டே இருக்கு, ஆனா இந்த ஒரு நோயால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அடுத்த சீன்ல நம்ம செகண்ட் ஹீரோயினை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப பெரிய வந்துட்டு நடிகை தான். பட் ஆனா வந்துட்டு கொஞ்சம் நம்ம ஹீரோ விடவும் கொஞ்சம் கம்மியா தான். ஸோ ஹீரோவுக்கும் இந்த நடிகைக்கும் வந்துட்டு அஃபேர் இருக்கு. அதாவது ரெண்டு பேருமே வந்துட்டு டேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் மீடியாக்குள்ள பரவிட்டு இருக்கு. ஹீரோ என்ன பண்ணா இப்ப அந்த இதுக்காக வந்துட்டு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறான். ஸோ அப்ப வந்துட்டு ஹீரோ வந்துட்டு போற வழியில ஒரு இடத்த பிளேஸை பார்க்கறான். அந்த பிளேஸை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. உடனே காரை நிப்பாட்டி போயிட்டு அந்த பிளேஸை போயிட்டு பார்க்கறான். அங்கதான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்க்கறாரு. பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்டே நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று தோணுது, நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நம்ம கூட வரவங்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி பாக்குறப்ப ஏதோ ஒரு ஃபீல் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோக்கும் நடக்குது. தன்னுடைய வாழ்க்கையே புரட்டி போடுற பொண்ணு தான் இதுதான்றது தெரியாமலே நம்ம ஹீரோயின் பக்கத்துல போறாரு நம்ம ஹீரோ. அந்த டைம் நம்ம ஹீரோயின் ஐயோ அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டர்ஸோடைய ஃபேன்கள் தான் நம்ம ஹீரோயின். அவங்களுடைய பேட்டரி லோ ஆக போது உடனே அவங்க லைவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சார்ஜரை தேடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் சிக்கன் ஒன்று இருக்கு. அது அந்த டிஜிட்டல் கிளாக்னு சொல்லுவாங்களே, அது அந்த டிஜிட்டல் கிளாக் நம்ம ஹீரோடைய காலுக்கு அடியில போகுது. இப்போ அந்த ஆக்டருடைய பேரை சொல்லி நம்ம ஹீரோயின் கத்துறாங்க இல்லையா. ஆக்சுவலி இன்னொரு ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோக்கு அந்த ஆக்டரை சுத்தமா பிடிக்காது. அவர் தான் நம்ம செகண்ட் மேல் லீடு. ஸோ ஹீரோ அந்த பேரை கேட்டவுடனே நம்ம ஹீரோயினோட டிஜிட்டல் சிக்கனை வந்து பாத்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு. ஒரு சாக்கடைக்குள்ள போய் விழுந்தது. ஹீரோயின் ஐயோ என்னோட டிஜிட்டல் சிக்கன் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு செமையா கத்துறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே காதுல வாங்காம அங்கிருந்து அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல தான் நம்ம செகண்ட் ஹீரோயினும் இருக்காங்க. செகண்ட் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் துரோகம் பண்றாங்க. இது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு தெரியும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் கண்டுக்காம நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி நார்மலாவே இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஃபிளட் பண்ற பொண்ணு தான். அதாவது நம்ம ஹீரோ கிட்ட கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஹீரோ. ஸோ இவன் கூட இருந்தா நமக்கும் வந்துட்டு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்னு சொல்லி தான் இந்த பொண்ணு இருக்கா. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம ஹீரோ பெருசா எதுவும் கேட்டுக்காம இருக்காங்க. ஆனா மீடியா முன்னாடி தன்னை ஒரு கப்பிள்ஸாவே நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோயினும் வந்துட்டு பாவிச்சுக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் அவங்களோட டிஜிட்டல் சிக்கன் எடுத்துக்கிட்டு ஐயோ என்னுடைய செகண்ட் மேல் லீடு வந்துட்டு நான் வந்துட்டு லைவ்ல பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சம கோகத்துல அங்கிருந்து எந்திரிச்சு போய் மறுபடியும் போனை பார்த்துட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோக்கு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல நாமினி ஆயிருந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு அவார்டும் ஒன்று கிடைக்குது. நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியா வராங்க. இந்த இடத்துல தான் நம்ம செகண்ட் ஹீரோட என்ட்ரி. ஸோ நம்ம செகண்ட் ஹீரோவையும் இப்ப ஹீரோவுடைய அந்த டேட்டிங் பண்றா இல்லையா அந்த பொண்ணு செகண்ட் ஹீரோவையும் பார்த்து இவன் என்ன பண்றா டேட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி வந்துட்டு இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஆக்டர் இருக்காங்க இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, இந்த செகண்ட் ஹீரோ தான். இப்ப ஹீரோயின் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னப்பா நீ அந்த லைவை பார்த்தியா, ரொம்ப அழகா இருந்தால, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தால அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஐயோ இல்லடி நான் பார்க்கவே இல்லை, லைவ்ல என்ன நல்லா நினச்சி தயவு செஞ்சு சொல்ல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி வந்துட்டு அதை பார்க்கலனாலும் அதை கேட்டாவது நம்ம தெரிஞ்சு சந்தோஷப்பட்டுப்போமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் இந்த செகண்ட் ஹீரோக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அதாவது ஒரு எப்படி சொல்ற பேக்ரவுண்ட்ல வந்துட்டு ஒரு இது இருக்கு. ஸோ ஸ்டோரி, அந்த ஸ்டோரி நம்ம போக தெரிஞ்சுக்கலாம். இங்க நம்ம ஹீரோ எப்பயும் போல அவனோட செக்ரட்டரி திட்ட அவனுடைய செக்ரட்டரி என்ன பண்றான், கார்ல இருந்து இறங்கி போயிடறான். நம்ம ஹீரோட
நம்மளுடைய செக்ரட்டரி அட போடாடே நீயும் வேலை உன் வேலையை வேணாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட நம்ம ஹீரோ இப்ப ஜப்பானுக்கு கிளம்பி போறான். ஒரு சின்ன ஒரு ஆட் ஷூட்டுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு தனியாவே கிளம்பி போறான். இதுல இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா நம்ம ஹீரோவை பிக் பண்றதுக்காக வந்துட்டு இந்த மூவிஸ்க்கெல்லாம் வந்துட்டு வருவாங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோவை பிக் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு சின்ன ஆடுன்றதுனால ஹீரோவை நீங்களே ஹோட்டலுக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ செம்மையா கோவப்படுறான். என்னையா எனக்கு ஜப்பானுடைய லாங்குவேஜ் வர தெரியாது, நான் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு செம கோவத்துல அங்கிருந்து ஒரு பெட்டி மேல காலை வச்சுட்டு ரொம்ப திமிரா நின்றுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல மறுபடியும் நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. ஹீரோயின் கையில இருக்க அந்த புக்கை வாங்கி சோ இதுதான் நானு அப்படின்ற மாதிரி ஹீரோ அவனுக்கு அவனே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் இல்ல, நீங்க என்னோட சூட்கேஸ் மேல காலை வச்சிருக்கீங்க, உன்னோட காலை கொஞ்சம் எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு லேடி ஓடி வந்து இவங்க கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டவங்க போல இருக்கு, அந்த ஏர்போர்ட்லயே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து நீ தானே என்னோட காசை எடுத்த, ஒழுங்கா சொல்லு கொடுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கத்தனோனே இப்ப அங்க இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயினை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோயினை பத்தி பேச ஆரம்பிச்சோடனே நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் அவங்களுடைய நோயோடைய அறிகுறி வருது. இதை நம்ம பார்த்த நம்ம ஹீரோ என்ன பண்றா, சரி ஓகே நம்மளே போயிட்டு காப்பாத்தோம்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான், அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த லேடி கிட்ட போயிட்டு ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்கன்னு, ஏய் நீ அந்த பெரிய ஆக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே சாஞ்சிக்கிறாங்க அந்த லேடி. ஸோ இப்போ உடனே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணை காமிக்கிறாரு, நீ ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த வந்துட்டு ஜப்பானுக்கு வந்திருப்பாங்கன்னா செகண்ட் ஹீரோவுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று அந்த ஜப்பான்ல நடக்குது, அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடி ஹீரோயின் போறதை பார்த்துட்டு ஹீரோவை நீயும் தானே அந்த திருட்டு கும்பல்ல ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த லூஸ் லேடி உட்கார வச்சிருது. ஹீரோ வந்து எவ்வளோ சொல்லி ட்ரை பண்ண பாக்குறான், ஏன்னா அவனுக்கு ஜப்பான் வர தெரியாது. போலீஸ்காரங்களாம் எதுவுமே சொல்லவே மாட்டேன்றாங்க, அவங்க பேசுறது இவனுக்கு புரியல, இவன் பேசுறது அவங்களுக்கு புரியல. லாஸ்டா ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறேன்டா, போனை கொடுத்து தொலைங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ போனை வாங்கி அவனுடைய கம்பெனிக்கு கால் பண்ண. அவனுடைய கம்பெனியோட எம்டி நீ எப்ப பாரு வந்துட்டு உன்னோட திமிருத்தனத்தில் தான் நீ வந்துட்டு மாட்டிக்கிற, இந்த தடவை நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம், உன் கூட தான் செக்ரட்டரி இருந்தாங்களே, நீ எதுக்கு சண்டை போட்டு தேவையில்லாம அவங்களை வேலையை விட்டு அனுப்புன, அதனால நீ நல்லா பட்டு திருந்துவா, அப்பதான் நீ வந்துட்டு சரிப்படுவேன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ மறுபடியும் அவங்க கம்பெனி ஓனர்கிட்டயே சண்டை போட்டுட்டு டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். இப்போ ஹீரோ ரொம்ப டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கோங்கள அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட என்ட்ரி. ஆக்சுவலி ஹீரோயினை காப்பாற்ற போய் தானே இந்த மாதிரி ஆச்சு. நம்ம ஹீரோயின் ரொம்ப கைண்டான பர்சன், ஹீரோவை காப்பாத்துறதுக்காக வராங்க. நம்ம ஹீரோ அப்ப கூட நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டுறாங்க. ஸோ போற வழியிலே நம்ம ஹீரோ அம்மா நீ என்னை பார்த்து ஏன் எப்ப பாரு எக்ஸைட்டடே ஆக மாட்டேன்னு, நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் வந்துட்டு நீங்க எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அந்த செகண்ட் மேல் லீட். ஆக்சுவலி செகண்ட் மேலுடைய நேம் வந்துட்டு ஈரான். ஸோ எனக்கு ஈரானை தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த நேமை கேட்டுட்டு அந்த நேமை முன்னாடி சொல்லாத, என்ன விடவும் அவன் என்னோட கால் தூசிக்கு தான் சமன்றாங்க. ஹீரோயின் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, அவர் எவ்வளவு பெரிய ஆக்டர் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஈரானை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடு ரோட்லயே சண்டை வந்துடுது. ஸோ உடனே இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு இந்த ஊர்ல வந்துட்டு பாஷை தெரியாம நான் போய் உன்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிட்ட பாரு, சரி அதெல்லாம் விடு, உனக்கு இந்த ஜப்பான் பாஷை தெரியும் தானே, நீ போலீஸ்காரங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு. நம்ம ஹீரோயினும் ஆமா தெரியும்ன்றாங்க. ஹீரோ உடனே இந்த எனக்கு ஹெல்ப் பண்றியா, நான் போற ஹோட்டலுக்கு வந்துட்டு என்னை கூட்டு போய் விட்டுறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டவனே ஹீரோயினும் ரொம்ப கைண்டான பர்சன் இல்லையா, சரி வா நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ மறுபடியும் வந்துட்டு அவங்களுடைய கம்பெனி ஓனருக்கு கால் பண்ணி எகுறாரு. உடனே அவங்க கம்பெனி ஓனர் பரவாயில்லையே எப்படியும் வந்துட்டு பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்ட போல இருக்கு, சரி ஓகே 304க்கு போன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தா அங்க ஒரு சேர் பர்னிச்சர் கூட எதுவுமே இல்ல. என்னடா இது, என்ன ஒரு செலிபிரிட்டியா கூட இங்க மதிக்கவே மாட்டேன்றாங்க, என் ஊர்ல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கீழே உட்காந்து புலம்பிட்டு இருக்கேன். ஹீரோயின் இப்ப அந்த ரூமுக்கு வராங்க. பக்கத்து ஹோட்டல்ல தான் நானும் தங்கியிருக்கேன், ஆக்சுவலி வந்துட்டு உனக்கு லாங்குவேஜ் தெரியலன்னு சொன்னாலே அதனால உனக்கு சாப்பாடு தரலான்னு வந்தேன்னே ஹீரோ வந்துட்டு ஆஹா ரொம்ப உனக்கு அக்கறை தான் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோக்கு வந்துட்டு சாப்பாடுலாம் ஆஃப் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரே ப்ராப்ளமா இருக்கு, என்னன்னா இப்போ ஹீரோ கூட ஒரு செக்ரட்டரி ஒன்று வேணும், அதுவும் இல்லாம நம்ம ஹீரோக்கு அந்த ஜப்பான் லாங்குவேஜ் வர தெரியாது இல்லையா. ஹீரோயின் கிட்ட எனக்கு நீ ஹெல்ப் பண்றியா, எனக்கு செக்ரட்டரியா நீ இருக்க முடியுமான்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் என்னாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கனவுலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் ஈரானை பத்தி மறுபடியும் ஈரானோட பேரை கேட்டோன்னே நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிரா. ஆனாலும் நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ உடனே மூஞ்செல்லாம் மறைச்சிக்கிட்டு அங்க வந்துட்டு ஷூட்டிங்காக போயிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ வந்துட்டு செமையா கலாய்க்கிறாங்க. எனக்கே உன்னை யாருன்னு தெரியல, இந்த ஊர்ல தான் உன்னை யாருன்னு தெரிய போதா அப்படின்னோடனே நம்ம ஹீரோ ஏய் நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி, எனக்கு கொஞ்சமாவது மதிக்க கத்திக்கோ அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் செம கடுப்பாயி அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு செக்ரட்டரியா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்பயும் போல ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருக்கூடையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் நடுவுல போயிட்டு ரொம்ப கைண்டா பேசி அங்க இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு சரி பண்றாங்க. அந்த இடத்துல இன்னொரு ஒரு பிரச்சனை, நம்ம ஹீரோ கூட நடிக்கிறது யாருன்னா அந்த செகண்ட் ஹீரோயின் தான் வந்துட்டு நடிப்பாங்க. அவங்க கொஞ்சம் லேட்டா வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ நானே ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் ஆனா இவன் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சம கோவத்துல இப்ப என்ன ஒரே ஒரு சீன் தானே நடிக்கணும், அந்த ஒரு சீனுக்கு நானே ஆள் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறான். நம்ம ஹீரோயின் கண்ணில் பட்டோன்னே ஓகே இது ஒரு ஜஸ்ட் ஒரு கிஸ்ஸிங் சீன் தானே, இதுல வந்துட்டு ஹீரோயினோட முகம் வந்துட்டு இந்த படத்தில் தெரியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான், ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அந்த கிஸ்ஸிங் சீன்ல நடிக்க வைக்க போறதுக்காக பர்மிஷன் கேட்கறான். உடனே நம்ம ஹீரோயின் ஐயோ
என்னெல்லாம் முடியாது அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ இங்கப்பா தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் மட்டும் அமைதியா இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் கொடுத்துறான். ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் நல்லவங்கள இருக்கு, நடுவுல வந்துட்டு தம்ஸ் அப் அதாவது கை விரல வச்சுதான் கிஸ் கொடுக்குறான். ஹீரோயினுக்கு இது மாத்தோனே செம ஷாக் ஆயிடுது. அங்க வந்து நம்ம ஹீரோ மேல கோச்சிக்கிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இந்த செகண்ட் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவகிட்ட போய் அவளோட அசிஸ்டன்ட் மேடம் நீங்க இல்லாமலே ஷூட்டிங் நடந்துருச்சு தெரியுமா அப்படின்னு மாதிரி சொல்ல இவ செம கோவம் ஆவறா. ஏன்னா இவளுக்கு வந்துட்டு ஹீரோக்கு உண்மை வந்துட்டு தெரிஞ்சிருச்சு, ஹீரோவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் இவ லேட்டா போயிருப்பா. இதனால ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு இவ செமையா சண்டை போடுறா. அதனால அந்த டைரக்டர் வந்துட்டு ஓகே மேடம் அந்த சீனை நாங்க கட் பண்ணிடுறோம், மறுபடியும் நீங்க போயிட்டு நடிங்கன்னு சொல்லிடுறாங்க. இவளும் என்ன பண்றா சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட போயிட்டு அந்த சீனை மறுபடியும் நடிக்கிறா. ஹீரோ வந்துட்டு சிரிக்கிறான், உன்னுடைய ஒரு இதுக்காக நீ என் கூட எப்படி எல்லாம் பழகுற அப்படின்னு மேல நினைச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு நீ என்னெல்லாம் பண்றன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ எந்த ஒரு ரீசனும் இல்லாம ஆனா வந்துட்டு லைக் பண்ண, நீ உனக்கு வேற பசங்களெல்லாம் நிறைய பேர் பிடிச்சிருக்கா, ஆனா நீ என் கூட சும்மா தான் உன்னோட பப்ளிசிட்டிக்காக டேட் பண்றேன்னு எனக்கு தெரியும், என்னோட ப்ரொஃபஷனல் கூட என்கிட்ட இதுக்கப்புறமா விளையாடாத, நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்புறான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஆக்சுவலி இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ கிட்ட இப்போ இந்த வந்துட்டு ஏன்டா கிஸ் பண்ண அப்படின்னு மாதிரிலாம் வந்துட்டு கேட்டா நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு பரவாயில்ல விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரிலாம் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கானே நம்ம ஹீரோயின் அதுக்கான என்ன தப்பா நினைச்சிட்டாரு, இன்னொரு தூரம் இந்த மாதிரி பண்ணனா உன்னை அவ்வளோதான்றாங்க. ஹீரோ இன்னொரு தூரம் நான் உன்னை தொடக்கூட மாட்டேன் அப்படின்னாங்க. ஹீரோயின் ப்ராமிஸா இன்னொரு தூரம் நான் உனக்கு செக்ரட்டரியா மட்டும் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செம்ம கடுப்பா வராங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஹீரோ வந்துட்டு சமயம் எனக்கு பசிக்குது அப்படின்னு மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் என்ன பண்றாங்க அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி தானே கூட்டிட்டு போவாங்க, ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்புக்கு கூட்டு போறாங்க. நம்ம ஹீரோ என்ன நானா இங்கேயா, அதெல்லாம் என்னாலாம் இங்க உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப திமிரா அங்க இருந்து கிளம்ப போறான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனை எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப டெம்ட் ஆகுது. நம்ம ஹீரோயின் நான் 2 பவுல் வாங்கியிருக்கேன், உனக்கு வேணா வந்து சாப்பிடு அப்படின்னு மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் ஒரு தடவை சொன்னா 1000 தடவை சொன்ன வரையும் சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப போவேன். ஆனாலும் அந்த வாசனை சுண்டி இழுக்குது. ஹீரோ என்ன பண்ற அந்த ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு போன்ல டவர் கிடைக்கலேன்னு போயிட்டே இருக்கக்குள்ள நம்ம ஹீரோயினோட டிஜிட்டல் சிக்கன் ஒன்று கீழே கிடக்கு. இதை எடுத்துட்டு போய் ஹீரோயின்ட்ட கொடுக்குற சாக்கா போனோம்னா கண்டிப்பா அவன் மறுபடியும் சாப்பிட்றது கூப்பிடுவா, நம்ம உட்காந்து சாப்பிட்டுலாம். ஸோ நம்மளுடைய தன்மானமும் வந்துட்டு கெத்தா மெயின்டைன் ஆகும் சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப இங்க நம்ம செகண்ட் ஹீரோ கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபிளட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி வந்துட்டு இவளுக்கு யாரெல்லாம் வந்துட்டு நல்ல மெயின் கேரக்டரா இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாத்தையுமே ஃபிளட் பண்ணி அவங்க கூட வந்துட்டு டேட்டிங் அப்படி இப்படின்னு சொன்னா கொஞ்சம் பப்ளிசிட்டி கிடைக்கும் இல்லையா, அதுக்காக தான் இவன் எல்லாத்தையுமே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த சீன்லேயே வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொண்டு போய் அந்த டிஜிட்டல் சிக்கனை கொடுத்தோன்னே நம்ம ஹீரோயின் மறுபடியும் சொல்றேன் உனக்கு வேணுமா வேணாமா சரி உட்காந்து சாப்பிடு, ரொம்ப ஓவராலாம் பில்டப் கொடுக்காதுன்னு நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம சாப்பிட்றாங்க. நம்ம ஹீரோயின் சரிப்பா நீ பில் பே பண்ணிடு அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ என்ன நான் பில் பே பண்ணுமா, நான் ஒரே ஒரு பவுல் தான் சிக்கன் சூப் சாப்பிட்டேன், ஆனா நீ இவ்வளோ தூரம் சாப்பிட்டுருக்க, பார்க்கறதுக்கு ஒல்லியா இருந்துகிட்டு இவ்வளோ தீனி திங்கிற, என்னாலாம் உனக்கு பே பண்ண முடியாதுன்றாங்க. ஹீரோயின் நீ இப்போ பே பண்ணலன்னா நான் உனக்கு அசிஸ்டண்டா இருக்க மாட்டேன்ட்டாங்க. ஹீரோ கொடுத்து தொலைகிறேன் அப்படின்னு வேற சொல்றேன். அடுத்த சீன்லேயே வந்துட்டு ஹீரோக்கு ஒரு ஷூட்டிங் ஒன்று இருக்கு. ஆனா வந்துட்டு ஹீரோ ரொம்ப பதட்டமா இருக்கா. நம்ம ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா ஹீரோக்கு தண்ணினா சுத்தமா ஆகவே ஆகாது. ஸோ ஷூட்டிங் வந்துட்டு தண்ணியில தான் ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி அந்த தண்ணிக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. ஹீரோவுடைய அந்த ஒரு இதை வந்துட்டு தூண்டி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் நான் என்ன நீ இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்படி பயப்படுறியா அப்படி இப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவும் பொண்ணு முன்னாடி தன்னோட மானம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிட்டு ஷூட்டிங்கை நடத்துறான். ஆனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேக்லேயே சரியாகல. ஸோ ஹீரோயின் வந்துட்டு நீ ரொம்ப நல்லா பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, கங்க்ராட்ஸ் பண்ணிட்டே இருக்கோம்ல. இப்போ அந்த டேரக்டருடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்துட்டு சார் ஷூட்டிங் வந்துட்டு இன்னும் முடியல, ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேக்லேயே வந்துட்டு ஓகேவாது நீங்கள் மறுபடியும் போங்கன்னொடனே ஹீரோ மறுபடியும் போகிறான். ஸோ மறுபடியும் இந்த மாதிரி பண்ண ஹீரோக்கு வந்துட்டு அந்த தண்ணியை பார்த்து ரொம்ப பயமாயிடுது. உடனே இப்போ வந்துட்டு ஹீரோ வந்துட்டு கூட்டிட்டு வரணும் இல்லையா தண்ணியிலேருந்து, அவங்களும் நின்று கதை பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு ஐயோ தயவு செஞ்சு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கப்ப கரெக்டாக இப்போ நம்ம ஹீரோயின் தண்ணியில் குதிச்சு நம்ம ஹீரோ வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோ தண்ணியிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயத்தில் மயக்கமே போட்டுட்டான். ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்படி இவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு என்ன பண்ணுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு காப்பாற்றுறாங்க. அப்படி காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வந்துட்டதுக்கு அப்புறமா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோயின் போயிட்டு வாங்குன்னு வாங்குறாங்க. ஏன்னா கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த மாதிரி ஒருத்தவங்களை வச்சு ஷூட்டிங் எடுக்கிறீங்களே, ஸோ அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் காப்பாற்றணும்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க இவனை அப்படி இப்படின்னு காப்பாற்றினோன்னே ஏமா தண்ணி தானேமா இன்னும் இப்படி ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 4-5 பேர் சுற்றி வச்சு நம்ம ஹீரோயினை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஹீரோயினுக்கு இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா, ஸோ 4-5 பேர் கேள்வி கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மயக்க வர ஆரம்பிச்சிடுது. ஸோ பேச்சு வந்துட்டு வெளியே வரல. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்து வாமிட்டே வர ஆரம்பிச்சிடுது. கடைசி கட்டமா அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ள என்ட்ரி ஆகி நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். ஒன்றும் இல்லை என்னாச்சு உனக்கு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு ஹீரோயினை திட்டினவனை ஓங்கி ஒன்று கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. அவன் பயந்துடுறான். பயத்துல
இடத்துல நகர்ந்துறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சாரி என்ன மன்னிச்சிடு, உனக்கு இந்த மாதிரி ஆனோடனே கொஞ்சம் நான் பதட்டப்பட்டுட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, பரவாயில்ல நீ என்ன வந்துட்டு ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்ட அப்படின்னு மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்லயே ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இருக்கு. அதாவது எப்பயுமே 3 வானவில் அந்த இடத்துல வருமா. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா 3 வானவில் இது வரைக்கும் அந்த இடத்துல வந்ததே இல்லை, ஒரு 2 டைம் தான் வந்திருக்கு. அதை நம்ம ஹீரோயின் பார்க்கலான்னு போறாங்க. அப்ப பாக்குறப்ப கூட 2 வானவில் தான் வந்திருக்கு. ஹீரோ அந்த இடத்த பார்க்க போறான். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போட்டோ கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின். அப்ப நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டே நல்லா தூங்கிட்டாங்க. ஹீரோக்கு திடீர்னு ஹீரோயினை கிஸ் பண்ண போல தோணுது. ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு பக்கத்துல போறப்ப நம்ம ஹீரோயின் டக்குன்னு முடிச்சுறாங்க. என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரிவா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷூட்டிங்கை முடிச்சு அவங்களுடைய ரூமுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோ தேடி வந்தா ஹீரோ வந்துட்டு பேக்கப் பண்ணிட்டு வந்து போயிட்டாருன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. அட பாவி டேய், இந்த மாதிரி என்ன தனியா விட்டுட்டு போயிட்ட பத்தியா, நீ என்ன ஆகும் தெரியுமா, நீ வந்துட்டு உனக்கு கார் ஆக்சிடென்ட் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு சாபம் கொடுக்க உண்மையாவே ஹீரோக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோ ரத்த வெள்ளத்துல கிடக்குறான். ஹீரோக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறமா சைனாக்கு போய் தெரிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான்னு வேற மெசேஜ் வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் செம ஷாக் ஆக இப்ப ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோ வராரு. வந்து அந்த இடத்துல நிறைய வந்துட்டு கொஞ்சம் கிரீப்பியான வந்துட்டு சீன்ஸ்லாம் கொஞ்சம் நடக்குது. அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் செம்மையா பயப்படுறாங்க. வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை கோவத்துல நீ செத்துருன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நியூஸ் பார்த்தோன்னே ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சோடனே ஹீரோ அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரோம். நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு செம்மையா ஆன்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோ எது கத்துற வாய மூடுன்றாங்க. ஹீரோயின் அந்த இடத்துல மயக்கப்பட்டே விழுந்துறாங்க. அதுக்கப்புறமா மயக்கம் தெளிஞ்சு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா ஏன்னா இது ரூம் ஃபுல்லா வந்துட்டு இருட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, அதாவது ஹீரோயின் கிடையாது, ஹீரோ என்ன பண்ணாங்க ரூம் லைட்டை போட்டுட்டு போய் பாக்குறாரு. போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூம் போலாமேன்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. என்னன்னா ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினோட உருவம் தெரியுது. ஏன்னா இது எனக்கு முடியெல்லாம் முளைச்சு அந்த பொண்ணு மாதிரி இருக்க நான் பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவும் கன்ஃபியூஷனா வந்துட்டு அப்படியே வந்துட்டு கண்ணாடியே பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மறுபடியும் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்லேயே செம்மையா கத்துறான். அந்த நேரத்துல வந்துட்டு வீட்டு காலிங் பெல் அடிக்குது. யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். ஹீரோயினை பார்த்து ஆக்சுவலி முன்னாடி நிக்கிறேன். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஹே நல்லா இருக்கியா, செம்மையா வெயிலையில வந்துட்டு மழை பெய்யுதுப்பா, அதனால நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, நம்ம ஹீரோ முன்னாடி நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அங்க நிக்கிறது நம்ம ஹீரோயின். சோ இத பார்த்த நம்ம ஹீரோயின் ஒட்டு துணி இல்லாம அந்த பொண்ணை பார்த்தவனே நம்ம ஹீரோக்கு மூக்குல இருந்து ரத்தமே வந்து அதே இடத்துல மயங்கியே போயிடுறாங்க நம்ம ஹீரோயின். சோ மறுநாள் காலையில நம்ம ஹீரோயின் எப்பயும் போல நார்மலா எந்திரிச்சு வராங்க. வந்துதான் உங்க ஃப்ரெண்டு நான் சமைச்சு வச்சிருக்கேன்ப்பா சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட வராங்க. சே நேற்று நைட்டு என்ன ஒரு கேவலமான கனவு எனக்கு வந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு நடந்த எந்த ஒரு விஷயமும் ஞாபகம் இல்லை. நம்ம ஹீரோவை ஏதோ கனவுல பார்த்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோடைய ஹாஸ்பிட்டல், ஹீரோ வந்துட்டு அட்மிட் பண்ணிருக்காங்களே அந்த ஹாஸ்பிட்டல காமிக்கிறாங்க. ஹீரோடைய மேனேஜர், ஸோ இவர் வந்துட்டு போன இடத்துல ஓனர்னு சொல்லியிருப்பேன், சாரி, அதாவது ஹீரோடைய மேனேஜர் நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய அந்த கூடவே ஒட்டிட்டு இருப்பாளே செகண்ட் ஹீரோயின், ஸோ அவ என்ன பண்றா அந்த இடத்துல ஹீரோவை பார்க்கறதுக்காக வரப்ப அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே உள்ள விட மாட்டேன்றாங்க. ஸோ அந்த மேனேஜரையும் உள்ள விட மாட்டேன்றாங்க. இவங்க 2 பேருமே என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க ஃப்ரெண்டு கால் பண்றா. இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோயினோட ஐடல் இருக்கான் தெரியுமா, அதாவது செகண்ட் ஹீரோ, அவனோட பேர் ஈரான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஈரானுடைய ஒரு மூவியோடைய இதுக்கு ஆடிஷனுக்காக போறேன், நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்டவனே ஹீரோயின் நான் தான் ஆடிஷன்லாம் பண்ண மாட்டானே, எனக்கு எதுக்கு ஆடிஷன், அடி பைத்தியமே, ஈரான் அங்க எப்படியா இருந்தாலும் கண்டிப்பா வருவான், நீ அங்க வந்தா அவனை நீ மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்கல. உடனே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வந்துட்டு லைப்ரரியிலே நின்று கத்திட்டு இருக்காங்க. அங்க இருந்து அவங்கள அமைதியா இருமான்னு கத்தனோடனே நம்ம ஹீரோயின் ஹே நான் ஈரானை பார்க்க போறேனேன்னு சொல்லிட்டு செம ஹாப்பியா அங்க இருந்து அந்த ஆடிஷனுக்கு கிளம்ப வராங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட பேக்ல இருந்த நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தண்ணி வாங்கலான்னு ஒரு ஷாப்புக்கு போறாங்க. அப்ப ஒரு டிஜிட்டல் சிக்கன் இருக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட. அந்த டிஜிட்டல் சிக்கன்ல இருந்து லைட் எரியுது. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோவுடைய போர்டை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்தது. ஸோ உடனே அந்த போர்டை பிடிச்சி செம்மையா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இல்ல நான் ஒரு ஆடிஷனுக்கு போறேன், அதனால தண்ணி வாங்க வந்தேன், அதுக்காக என்னோட போட்டை நீ கிரிக்கிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேனர்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டக்குள்ள, நீ மட்டும் என்ன சரியான ஃப்ராட் தான், ஆக்சுவலி நான் உனக்கு செக்ரட்டரியா ஒர்க் பண்ணதே ஈரானுடைய கான்செப்ட் வருது, அந்த கான்செப்ட்ல ஈரானுக்கு பக்கத்து சீட்ல எனக்கு வந்துட்டு நீ டிக்கெட் தருவன்ட்டு தான். ஹீரோ எனக்கு ஆல்ரெடி தெரியும் நீ இதுக்காக தான் என்கிட்ட வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் உனக்கு 2 டிக்கெட் அந்த ஹோட்டல்ல கொடுத்துட்டு தானே போனேன், நீ வாங்கலையானோடனே ஹீரோயின் நீ பொய்யெல்லாம் எதுவும் சொல்லாத, நீ சரியான
தானே ஏமாத்துக்காரன்றாங்க. ஹீரோ நான் ஒன்னும் ஏமாத்துக்காரன் கிடையாது, நீ வேணா அந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேட்டு பாருன்றாங்க. ஹீரோயினும் கால் பண்ணா ஆமா மேடம் சாரி உங்களுக்கு 2 டிக்கெட் வந்துட்டு கொடுத்துட்டு போனாங்க ஒருத்தவங்க, சோ அதை உங்ககிட்ட நாங்க கொடுக்கறதுக்கு மறந்துட்டோம்னு ஹீரோயின் இதை கேட்டுட்டு ஐயோ தப்பா நினைச்சிட்டமே இவனன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் திமிர்த்தனமா வந்துட்டு பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோவுக்கும் அந்த செகண்ட் ஹீரோவுக்கும் ஒரே ஒரு மேனேஜர் தான், அது நம்ம ஹீரோடைய மேனேஜர் தான். ஸோ இப்போ ஹீரோவும் அந்த இடத்துக்கு போறாங்க. ஹீரோவை யாருமே கண்டுக்கவே இல்லை. ஹீரோ ரொம்ப கோவத்தில் போயிட்டு அங்க இருக்க ஒரு சேர்ல உட்காந்துட்டு ஹீரோயினை என் பின்னாடி உட்காருன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினை ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு பின்னாடி உட்காராங்க. அந்த இடத்துல ஆடிஷன் ஸ்டார்ட் ஆகுது. புதுசா ஒரு மூவி ஒன்று பண்ண போறாங்க. அந்த மூவிக்காக வந்துட்டு ஹீரோயினையும் அதுக்கப்புறமா செகண்ட் ஹீரோயினையும் வந்துட்டு அந்த ஆடிஷன்ல தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அங்க இருந்து யாருமே ஒழுங்காவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இதை பார்த்தோன்னே அந்த டைரக்டருக்கு செம கடுப்பாகுது. உடனே ஆடியன்ஸ் பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இல்லையா, அங்க இருக்க அந்த பொண்ணுங்க வாய்ஸ் கொடுக்குறப்ப நம்ம ஹீரோயினும் பின்னாடியே உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்க. இதை பார்த்து அந்த டைரக்டர் ஏமா நீ என்ன ஆடிஷனுக்கு வந்து இங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோ இவளா பண்ண போறான்னு சிரிச்சிட்டே இருக்க. நம்ம ஹீரோயின் ஐயோ நான் இதுக்காக இங்க வரலங்க சாரிங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம ஹீரோயின் போறப்ப சரியா போயிட்டு நம்ம ஹீரோயின் ஈரான் மேலே போயிட்டு இடிச்சிட்டாங்க. ஈரானை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்களாவே மாறிட்டாங்க. வாவ் நீங்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கீங்க தெரியுமா, நான் உங்களை மீட் பண்ணணும்னு எவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஈரான்ட்ட கேட்டோன்னே ஈரான் வந்துட்டு அப்ப வந்து ஆடிஷனை வந்துட்டு அட்டன் பண்ணி வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து நம்ம ஈரான் வந்துட்டு ஸ்டேஜுக்கு போயிட நம்ம ஹீரோயினுக்கு எல்லாருமே பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுது. இப்ப அங்க இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு நீங்க பண்ணுங்கன்னு கத்தனோடனே நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் அந்த நோய் வந்து ஒரு மாதிரி ஆகுது. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறப்போ சரியா நம்ம ஹீரோ முன்னாடி வந்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினோட அந்த டிஜிட்டல் இருக்கு இல்லைங்களா, டிஜிட்டல் சிக்கன் அது மறுபடியும் பிளிங்க் ஆகுது. உடனே இப்ப ஹீரோயினுக்கு ஆப்போசிட்ல இருந்து நம்ம ஹீரோ திடீர்னு காணாம போயிட்டாரு. என்ன இவனை காணுமே அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோவோட வாய்ஸ் ஹீரோயினோட உடம்புல இருந்து கேக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க போயிட்டு ஆடிஷன் அட்டென்ட் பண்றாங்க. செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஃபைட் சீன்ல இருந்து அதுக்கப்புறமா ரொமான்டிக் சீன்ல இருந்து எல்லாமே பண்றாங்க. ஃபைட் சீன்ல வரப்ப நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஈரானை பிடிக்காது இல்லையா, அதனால ஈரானை புரட்டி போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து டைரக்டர்ஸ் எல்லாருமே வாவ் இந்த பொண்ணு வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கால, இந்த பொண்ணையே நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டா என்ன மூவிக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டா என்னன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வெளியே வந்துறாங்க. ஹீரோயின் கிடையாது, ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ வெளியே வந்துறாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த செகண்ட் ஹீரோயினை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்து நினைச்சுக்கிட்டு நான் உன்னை மறுபடியும் மீட் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க சொல்ல நம்ம ஹீரோயின் என்னது யாரா இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு மண்டையில செமையா வலி எடுக்க ஆரம்பிச்சு. திடீர்னு நம்ம ஹீரோயின் நான் இப்படி இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோடைய மேனேஜர் ஹீரோயின் கிட்ட வந்து நீங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, ஆக்சுவலி வந்துட்டு நான் ஹீரோடைய மேனேஜர் ஈரானுடைய மேனேஜர் கூட உங்களை தான் வந்துட்டு இந்த ஃபீமேல் லீடுக்கு செலக்ட் பண்ணலான்னு இருக்காங்க, இந்தாங்க எங்க கார்டுனோடனே நம்ம ஹீரோயின் நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினோடனே நம்ம ஹீரோ நடுவில் வந்து ஹீரோயின் கிட்ட அவங்க உங்ககிட்ட தானே பேசுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அங்க இருக்க ஒரு பெரிய வந்துட்டு டிவியில நம்ம ஹீரோடைய ஆக்சிடென்ட் நியூஸை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோடைய கார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆனிச்சு, இது மூலமா நம்ம ஹீரோ வந்துட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே நம்ம ஹீரோயின் ஹீரோவை டச் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஹீரோவை தொட முடியல. அதுக்கப்புறமா தான் 2 பேருக்குமே புரியுது நம்ம ஹீரோ இறந்து போயிட்டு அவருடைய சோல் மட்டும் நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஐயோ இது இப்ப வந்துட்டு பேய் கூட தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடுரோட்லயே கத்துறாங்க. ஹீரோவும் இதை தாங்க முடியாம ரோட்ல ஓடிட்டே இருக்கக்குள்ள ஒரு கார் வந்து நம்ம ஹீரோவை இடிக்க வருது. ஆனா அப்ப கூட இடிக்கல. அதுக்கப்புறமா அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. டாக்டர்ஸ் எப்பயும் போல வெளியே வந்து சாரிங்க எங்களால பேஷண்ட்டை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனோன்னே இப்ப ஹீரோடைய மேனேஜர் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு கால் பண்றாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே ஓகே அப்ப ஃபினரலுக்கு வந்துட்டு ஏற்பாடு பண்ணுங்க, அவனோட பாடியை வந்துட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஹீரோடைய மேனேஜர் கிட்ட. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சம பயத்துல அவங்க வீட்டுல ஓடி வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் என்ன ஆச்சு எதுக்காக இப்படி மூச்சு வாங்குறேன் அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்க அங்க பாரு பேய்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காமிச்சு வந்துட்டு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு கண்ணுக்கு நம்ம ஹீரோ சுத்தமா தெரியல, ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும்தான் நம்ம ஹீரோ தெரியுறாங்க. யாரடி நீ பார்த்துட்டு கத்துறேன்னே ஹீரோடைய பேர் சொல்லி அவர் தான் ஐயோ அவர் எனக்கு ரொம்ப பெரிய பிடிச்ச ஆர்டிஸ்ட் ஆச்சு, எங்க நான் அவரை கட்டி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போவ நம்ம ஹீரோடைய உடம்புக்குள்ளே பூந்துடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இன்னும் செம்மையா பயந்துகிட்டு அங்க நின்று கத்த. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஓன்னு கத்திட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அவளோட ரூமுக்கு போயிட்டு டேப்லாம் எடுத்து ஒத்திட்டு இருக்கா ஹீரோ உள்ள வரக்கூடாதுன்னு. ஆனா ஒரு ஹீரோ தான் வந்துட்டு ஒரு சோல் இல்லையா, உடனே ஹீரோ உள்ள வந்துடுறா. இப்ப ஹீரோ அங்கிருந்து போகணும்னு நினைச்சா கூட அவனால அங்கிருந்து போகவே முடியல. ஹீரோயினே சுத்தி வந்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயின் இதெல்லாம் ஒரு கெட்ட கனவு, கண்டிப்பா காலைல முழிச்சு பார்த்தா அவன் இருக்க மாட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் காலைல எந்திரிச்சா அப்பயே நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. என்னை விட்ட நீ போக மாட்டியா அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ நான் ஒன்னும் சாகவே இல்லை, எனக்கு நல்லா தெரியும் நான் ஒன்னும் சாகவே இல்லை, இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நான் அதை கண்டுபிடிக்கணும், எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும், என்னால இங்க வந்து போக கூட முடியல, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே அப்போ உன்னோட சோல் மட்டும் தான் வெளியே வந்திருக்குன்னா நம்ம போயிட்டு யாரையாவது மந்திரவாதிகளை போயிட்டு மீட் பண்ணுவோம், கண்டிப்பா அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன நீ பாட்டி காலத்து வந்துட்டு இது ஐடியாஸ்லாம் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. இப்ப ஹீரோயின்
ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இது சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய சோலை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த மந்திரம் சொல்ற அந்த லேடிஸ் எல்லாம் போயிட்டு பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்தா நிறைய கார்ட்ஸ் எல்லாம் பண்ணி மந்திரம் எல்லாம் பண்றாங்க. ஆனா எதுவுமே வந்துட்டு கொஞ்சம் கூட மாற்றமே ஆகல. உடனே நம்ம ஹீரோயின் இந்த மந்திரத்தெல்லாம் நான் சொல்லி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்குள்ள வந்து பைபிள் எல்லாம் எடுத்துட்டு வந்து சாத்தானே என்னை விட்டு போயிடு, இங்க இருந்து போயிடு, என்கிட்ட எதுக்கு நீ இங்க இருக்குன்னு சொல்லிட்டு பைபிளோடைய எல்லா இதையும் இது பண்றாங்க. அதுக்கப்புறமா குரானுடைய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோ பிடிச்சி நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு ஹீரோ மேலே உட்காந்து இங்க இருந்து போயிடு, அப்பாலே போயிடு, சாத்தானே சாத்தானேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல போயிட்டு தொப்புன்னு குதிக்க இப்ப நம்ம ஹீரோயினோட உடம்புல மறுபடியும் ஹீரோ வந்துடுறாங்க. ஐயோ என்ன நான் மறுபடியும் வந்துட்டேனா, சரி ஓகே இவகிட்டே மட்டும்தான் என்னால இருக்க முடியுது, அதனால இவளோட பாடியவே கூப்பிட்டுக்கிட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினோட பாடிக்குள்ள இருந்து வெளியே வராங்க. ஆக்சுவலி அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராரு நம்ம ஹீரோ. ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருந்து டாக்ஸி டிரைவருக்கு காசு கொடுக்க கூட காசு இல்லை. நம்ம ஹீரோயின் அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட, அதாவது ஹீரோவா இருக்க ஹீரோயின் டாக்ஸி டிரைவர் கிட்ட காசு கொடுக்காம அங்கிருந்து ஓட பாக்குறப்ப நம்ம ஹீரோயினோட கீ செயின் அங்க தொப்புக்கிட்டின்னு விழுந்தது அங்க ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு முன்னாடி. அப்ப பார்த்து ஈரான் சரியா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருவான். அப்ப நம்ம ஹீரோயின் மீட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட உடம்புக்குள்ள ஹீரோ தானே இருக்காங்க. உடனே வந்துட்டு என்ன நவுறா என்ன விடுறா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நகர்ந்து நின்னுக்கிறாங்க. ஈரானுக்கு தான் நம்ம ஹீரோயினை தெரியும் இல்லையா, அந்த ஆடிஷன்ல பாத்துருப்பாரு இல்லையா, அதனால உடனே என்ன அவங்க கிட்ட காசு இல்லையா, சரி இரு நானே டாக்ஸிக்கு பே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஈரானே என்ன பண்றாரு, அந்த டாக்ஸியை கட் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்பி ஈரானை பார்த்துக்கிட்டே ஃபர்ஸ்ட் இவனை போட்டு மொத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, அதாவது ஹீரோவுடைய ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ அவருடைய பாடியை போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா, ஆனா அங்க இருக்கவங்க வந்துட்டு ஹீரோவுடைய பாடியை வந்துட்டு பார்க்கறதுக்காக விட மாட்டேன்றாங்க. நம்ம ஹீரோயினும் வேற வழியே இல்லாம ஐயோ என்னது நம்ம பாடியை நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவா இருக்க ஹீரோயின் வெளியே வந்துட்டு ஏதோ ஒரு பெஞ்சில படுத்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்த்தா பக்கத்துலயே நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ நான் எப்படா இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து ஹே நீ என்ன என் பாடியை கூப்பிட்டுக்கிட்டே வெளியே சுத்திட்டு இருக்கேன், உனக்கு என்ன நான் என்ன டவுன் பஸ் மாதிரி தெரியறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சி இது செமையா திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்றான், உன்னை விட்டு என்னால பிரிய முடியல, ஆனா நான் உன் பாடி கூட வந்தேன்னா என்னால வந்துட்டு எங்க வேணாலும் போக முடியுது, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, நான் எப்படி வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்றதை நான் கண்டுபிடிக்கணும், அதனால தான் நான் உன் கூடவே இருக்கேன், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணணும்னே ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க பயமே இல்லாம. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்களோட கீச்சனை தேடுறாங்க. பேக்ல காணோன்னே ஹீரோ வந்துட்டு ஹே நான் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டல் போனல, அப்போ உன்னோட கீச்சன் அங்க கீழே விழுந்தது, நான் பெருசா எதுவும் நினைச்சுக்கலன்னே ஹீரோயின் செமையா பிடிச்சி காட்டு கத்தில் கத்துறாங்க. அந்த கீச்சன் எனக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமான்னு சொல்லிட்டு போயிட்டு நடுராந்திரில போயிட்டு அங்க கீச்சனை தேடிட்டு இருக்காங்க. குப்பையில எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்க குப்பையில ஏன்னா எப்படி பெருக்கி போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடிக்கிட்டே இருக்கோல அங்க ஒரு 2-3 பேர் வந்து ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. குடிச்சிட்டு இதை பார்த்த ஹீரோ ஹே இந்த நான் இப்போ வந்துட்டு உன்னோட உடம்புக்குள்ள வந்துடுறேன், அவங்கள போட்டு நான் அடிச்சிடறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, ஹீரோயினோட உடம்புக்குள்ள வரலான்னு ட்ரை பண்றப்ப ஆனா வந்துட்டு ஹீரோவோட உடம்புக்குள்ள பூந்து ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோவால ஹீரோயினோட உடம்புக்குள்ள இப்ப போக முடியல. ஹீரோயின் என்ன காப்பாத்துடாடே என்ன காப்பாத்துறான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடம் வந்துட்டு எண்டிங்ல இருக்கு. ஸோ இப்போ அங்க இருந்தவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை போட்டு புல்லிங் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹே இங்க இருந்து ஓடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோயினை அவங்க எல்லாருமே பிடிச்சிட்டு ரொம்பவும் பிடிச்சி அதை வந்து பாத்தீங்கன்னா புல்லிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பக்கத்துல வராங்க. அப்படி வந்தோடனே நம்ம ஹீரோ மறுபடியும் இப்ப ஹீரோயின் உடம்புக்குள்ள வந்துட்டாரு. வந்தோடனே அங்க இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு சும்மா விட்டுருவாரு. அங்க இருந்தவங்க எல்லாத்தையுமே பேய் அடிக்கிறாங்க. ஸோ பேய் அடிச்சாலே வலிக்கும், அதாவது இப்ப நம்ம ஹீரோ அடிச்சாலே வலிக்கும், பேய் அடிச்சா வலிக்காதா என்ன. மறுநாள் நம்ம ஹீரோயின் மறுபடியும் எந்திரிக்கிறாங்க. அதே இடத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா கையில அவங்களுடைய கீ செயின் இருக்கு. அதை பார்த்துட்டு செமையா சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு நான் மன்னிச்சுடு, நான் இந்த மாதிரி உன்னை தேட்டு தெரியாம நான் வந்துட்டு உன்ட்ட இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிட்டேன், இந்த மாதிரி உன்னை நான் திட்டேன், நான் மன்னிச்சுட்டேன், எனக்கு இந்த கீ செயின் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் நான் உன்னை திட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோவும் பரவாயில்லன்றாங்க. இப்ப ஹீரோ அடிச்ச ஆளுங்க எல்லாருமே பக்கத்துல தொங்கிட்டே கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ ஹே உனக்கு ஒன்று தெரியுமா, ஆக்சுவலி நான் ஒரு நாவல் புக்ல ஒன்று படிச்சிருக்கேன். அதாவது வந்துட்டு ஒரு லேடியும் ஒரு ஹஸ்பண்டும் வந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த லேடியை கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஹஸ்பண்டோடைய சோல் அந்த லேடியோட உடம்புக்குள்ள வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் ஓகே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், உன்னால நார்மலா என்னோட உடம்புக்குள்ள வரல, ஆனா வந்துட்டு ஒரு சமயம் எனக்கு பிரச்சனைன்றப்ப நீ வந்தியேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோடைய சோலை கிஸ் பண்றப்போ சரியா இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் ஹீரோயினோட சோலுக்குள்ள வந்துடுறாரு, அதாவது உடம்புக்குள்ள வந்துடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு எப்படியோ ஒண்ணு இவளோட உடம்புக்குள்ள நம்ம பிரச்சனை வரப்ப எப்படி நம்ம உள்ள போறதுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க. பட் ஆனா அந்த நேரத்துல ஹீரோயினோட சோல் என்ன ஆகுதுன்னா அந்த டிஜிட்டல் சிக்கன் இருக்கு தெரியுமா, அதுவுள்ள நம்ம ஹீரோயினோட சோல் வந்துட்டு போயிட்டு அங்க போய் மாட்டிக்குது. ஆக்சுவலி வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோ கிஸ் பண்றப்ப ஹீரோயின் அந்த இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க, ஹீரோவும் அந்த டிஜிட்டல் சிக்கனுக்குள்ள தான் மாட்டிக்கிறாங்க. ஸோ இது மூலமா நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு செம ஜாலியா பியர்லாம் குடிச்சிட்டு இருக்காரு. பியர் அதிகமா குடிச்சதுனால, அதாவது நம்ம ஹீரோயினோட உடம்புல இருக்க நம்ம ஹீரோ பியர் அதிகமா குடிச்சதுனால நம்ம ஹீரோவுக்கு
ஹீரோக்கு உடனே பாத்ரூம் வந்துடுது. ஸோ ஜென்ஸ் எப்படி பாத்ரூம் போவாங்களோ அந்த மாதிரி நின்றுகிட்டே பாத்ரூம் போறாங்க நம்ம ஹீரோயின். இதை பார்த்த நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹே என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷாக் கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோயினை சொன்னோம். இப்போ ஹீரோயினே நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஐயோ மென்டல் கிண்டல் ஏதாவது ஆயிட்டியா என்னடி பொண்ணுங்க வந்துட்டு நீ வந்துட்டு பசங்க பண்ற மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கு புரியுது நம்ம ஹீரோ செம்மையா மப்பேறி போய் ரெஸ்ட் ரூமுக்கு வந்திருக்காருன்ற விஷயத்த. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு ஆக்சுவலி வந்துட்டு நான் உண்மையாவே இறந்துட்டேனா அப்படின்றதெல்லாம் எனக்கு கிடையாது. இன்னொன்னு என்னன்னா நான் வந்துட்டு உன் உடம்புல எப்படி வந்துட்டு பொசஸ் ஆகுறன்றதை நம்ம எப்படியோ வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே அதுக்காக நீ என் கூட வந்துட்டு எப்ப பார் பொசஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா ஹீரோ விளையாட்டுத்தனமா நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள ஓடி ஓடி ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றாங்க இங்க பாரு நான் என்னமோ இறந்துட்டேன்ற மாதிரி எனக்கு தோணவே இல்லை. ஸோ அதனால பிகாஸ் ஏன்னா ஆக்சிடென்ட் தான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோட உடம்பு இன்னும் எங்கேயுமே கிடைக்கல இல்லையா. ஸோ அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினும் ஓகே நான் கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணேன்டாங்க. ஹீரோ நீ என்ன எதுக்கிட்டாலும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல எனக்கு உன் மேலேயே டவுட்டாக இருக்கு. எனக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் அடப்பாவி நான் ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா நீ என்னையே லாஸ்ட்ல கோத்து விட ட்ரை பண்றியா அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் மீடியா லைன்ல தான் இருக்காங்க. பேசாம வந்துட்டு உனக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு இல்லையா போயிட்டு நீ அதை அட்டென்ட் பண்ணுன்றாங்க. ஹீரோயின் வந்துட்டு படத்தில் நடிக்கிறதுக்கான அந்த ஆஃபர் கிடைச்சிருக்கோம் இல்லையா அதனால நம்ம ஹீரோடைய மேனேஜரை தேடி போய் நம்ம ஹீரோயின் நம்ம படத்தில் நடிக்கிறதுக்கு சம்மதம்னு எழுத போறாங்க. கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண போறாங்க. ஆனா அதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தயங்குறாங்க. ஹீரோ உன் கூட நான் இருப்பேன் நீ எப்பயுமே கவலைப்படாத உன்னுடைய நர்வஸ் எல்லாத்தையுமே நான் உனக்கு போக்குறேன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கான அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த நம்ம ஹீரோயினுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோடைய மேனேஜர் ஹீரோயினுக்கு கொடுக்க. அப்ப ஹீரோயின் நான் வந்துட்டு ஹீரோவை மீட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க உனக்கு தெரியாதம்மா அதான் சொல்லியாச்சுல அவர் ஆல்ரெடி இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு நாளைக்கு வந்துட்டு ஃபினரல் ஃபங்க்ஷன் இருக்கு நீ பேசாம அங்க வந்துருனோனே. இப்ப நம்ம ஹீரோக்கும் செம ஷாக் ஆகுது. என்ன ஃபினரல் ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செமையா அங்கே நின்று கத்த ஆரம்பிச்சுனா உடனே நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன ஒரு டவுட்னா என்னது இது ஆக்சிடென்ட்னு சொன்னாங்க என்னோட பாடியை மீடியா முன்னாடி காமிக்கவே இல்லை அதுக்கு முன்னாடி ஃபினரல் ஃபங்க்ஷன் வேற நடத்துறாங்க எனக்கு என்னமோ வந்துட்டு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்ல அங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹே உனக்கு ஒன்று தெரியுமான ஒரு பையனை புதுசா மீட் பண்ணிருக்கேன் நான் அவனை லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் மேல டவுட் வருதுன்னா உன்னோட மேனேஜர் மேல தான் டவுட் வருது. பிகாஸ் ஏன்னா ஹீரோ கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேல இருக்க கோவத்துல வேலையை விட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த மேனேஜர் மட்டும் நம்ம ஹீரோ எவ்வளோ கோவப்பட்டாலும் இந்த மேனேஜர் மட்டும் வேலையை விட்டே போக மாட்டேன்றான். இதனால நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் என்ன மேனேஜர் மேல தான் டவுட் வருது. ஒருவேளை இவன் வந்துட்டு நம்ம அவனை நிறைய திட்டி இருக்கோம்னு சொல்லிட்டு கோவத்துல நம்மள ஆக்சிடென்ட் பண்ணி சாக வச்சிட்டானோ அப்படின்னு மேல நம்ம ஹீரோ அந்த மேனேஜர் மேல டவுட் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கூட சேர்ந்து அந்த ஃபினரல் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவரோட ஃபினரல் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. அந்த இடத்துல நிறைய மீடியாக்காரங்களா வராங்க. ஆனா போட்டோ எடுக்கிறதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. சும்மா கொஞ்சம் பேர் மட்டும் தான் இருக்காங்க. இது நம்ம ஹீரோக்கு இன்னுமே வந்துட்டு சந்தேகத்தை அதிகப்படுத்துது. ஸோ ஃபினரல் ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கூட வந்துட்டு டேட்டிங் பண்ணியிருப்பார் இல்லையா அந்த செகண்ட் ஹீரோயின் அந்த பொண்ணு வந்து பேசுறா. இவ என்னவோ வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணேன் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோ தான் அவனை விட்டு என்னால் வந்துட்டு பிரிஞ்சு இருக்க முடியல நான் எப்படி தான் இதுல இருந்து மூவ் ஆன் பண்ண போறேன்னே தெரியல என்னோட லைஃப்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்க. இந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோக்கு டவுட் வருது. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு என்னமோ இவளை பார்த்து கூட டவுட்டா இருக்குன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஏன் இவளை பார்த்து உனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்க அவளுடைய பழக்க வழக்கத்தெல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலி இவன் வந்துட்டு எல்லா பசங்க கூடயும் கொஞ்சம் அஃபேர்ல இருப்பா அதனால வந்துட்டு இவளுக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா தான் பசங்க கூட பழகுவா அந்த மாதிரி தான் என் கூடயும் பழகிட்டு இருந்தா. ஒரு நாள் நான் அதை கண்டுபிடிச்சு அவகிட்ட கேட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு மேபி இவ கூட அதை பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டவுட் வருது. நெக்ஸ்ட் அந்த மேனேஜர் வந்துட்டு பேச வராங்க. அந்த மேனேஜர் மேல ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு டவுட் இருக்கு இல்லையா உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட எனக்கு இந்த மேனேஜர் மேலேயும் டவுட்டா இருக்குன்னு ஹீரோயின் எல்லாரையுமே பார்த்து சந்தேகப்படாத அவர் உன்னோட மேனேஜர் அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோ இல்ல எனக்கு இவர் மேலேயும் வந்துட்டு டவுட்டா இருக்கு சொன்னா இவரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பொய்யா வந்துட்டு நடிச்சிருக்காங்க விஷயம் நம்ம ஹீரோ தெரிஞ்சு அங்கிருந்து வெளியே வரப்ப ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் ஒரு செக்ரட்டரி இருந்தா தெரியுமா எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஜப்பான் போறப்ப ஒரு செக்ரட்டரி வேலையை விட்டு போயிருப்பான் இல்லையா அவன் என்ன பண்றான் ஹீரோவை நினைச்சு ஃபீல் பண்ணி உண்மையாவே அழுதுட்டு இருக்கான். ஹீரோயின் நீங்க என்ன உண்மையாவே அழுதுட்டு இருக்கீங்களான்னு கேட்டவனே இல்ல அவர் கொஞ்சம் கோவக்காரர் தான் பட் ஆனா அவர் கொஞ்சம் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவன் ஃபீல் பண்ணிட்டே போவேன். நம்ம ஹீரோ என்னடா இது செத்ததுக்கு அப்புறமா நம்ம பின்னாடி எவ்வளவு பேர் வந்துட்டு தப்பா இருந்தாங்கன்றது நமக்கு இப்பதான்டா புரியுதுன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாரு உண்மையாவே அந்த ஃபினரல் ஃபங்க்ஷன்ல இருக்க அந்த பெட்டிக்குள்ள தன்னோட பாடி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக ஹீரோவும் வந்துட்டு போறாங்க. போய் பார்த்தா நம்ம ஹீரோடைய பாடி இருக்கா ஆனா டக்குன்னு கண்ணு முடிக்குது. அதை பார்த்தா நம்ம ஹீரோயின் பேனு கத்திட நம்ம ஹீரோ ரொம்ப ஓரா கத்தாத நான் தான் வந்து உள்ளுக்கப்படுத்தேன் சோ என்னோட பாடி இல்ல நான் சாகலன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஆக்சிடென்ட் ஆனதை நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறாரு வீட்டுல. அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா அப்ப நம்ம ஹீரோ குத்துயிருமா கொலையுமா வந்துட்டு அந்த ரோட்ல படுத்து
நடந்தப்ப யாரோ ஒருத்தவங்க பக்கத்துல நின்ன மாதிரி ஒரு சும்மா ஒரு பிளர் மாதிரி வருது. ஆனா அது யாரு என்னன்றது நம்ம ஹீரோக்கு தெரியல. அதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ இப்ப ஹீரோயின் கிட்ட எனக்கு என்னமோ வந்துட்டு இவங்க எல்லார் மேலேயும் டவுட்டா இருக்கு. ஆக்சுவலி அந்த மேனேஜர், அதுக்கப்புறமா அந்த பொண்ணு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மேல எனக்கு டவுட்டா இருக்கு அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தவங்களா இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். இதுவும் இல்லாம நம்ம ஹீரோ இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றாங்க, அந்த செகண்ட் ஹீரோ மேலேயே எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் போட்டோ ஷூட்காக போறாங்க. அங்க வந்துட்டு போட்டோ எடுக்கிற ஆளு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இருக்கு. அவன் ஓடி வந்து நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு ஏய் நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க கொஞ்சம் க்ளோஸா இருக்கத பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. ஏன்னா ஹீரோயின் கூட இத்தனை நாள் இருந்துட்டாரு இல்லையா, ஹீரோயின் மேல லைட்டா சும்மா ஒரு 1% அளவுக்கு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அஃபெக்ஷன் வந்திருக்கும். பின்னாடி இன்னும் நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏய் அவனை தள்ளி நின்று பேச சொல்லு, நான் அவனை தள்ளி நின்று பேச சொல்லுன்னு சொல்லிட்டு ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ண முடியும், இவன் என்னமோ ஃபிளட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். என் கூட வந்துட்டு டின்னருக்கு வரியா, சாப்பிட்றதுக்கு லஞ்சுக்கு வரியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எதுக்குமே வேணாம் சொல்லுன்னு சொல்லிட்டே இருக்காங்களே. அந்த இடத்துல செகண்ட் ஹீரோ வராங்க. செகண்ட் ஹீரோ பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் மயங்கிறாங்க. வா எவ்வளோ அழகா இருக்கா, நம்ம வந்துட்டு இவன் கூட நடிக்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த மூவில நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் ரோல் கிடைச்சிருக்கும், அதாவது மெயின் ஹீரோயின் லீடு தான் கிடைச்சிருக்கும். ஹீரோ உடனே ஹே இங்க பாரு அவன் கூட எல்லாம் போயிட்டு ஃபிளட் பண்ற மாதிரி பேசாத, என்னோட மானத்தை ஏனத்தை வாங்கி தொலைச்சிடாதன்னு. இப்போ அந்த இடத்துல போட்டோ ஷூட் நடக்குது. நம்ம ஹீரோவும் பின்னாடி தான் உட்காந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். ஸோ எனக்கு ஒரு டவுட், ஆக்சுவலி ஹீரோ தானே வந்துட்டு இன்விசிபிளா தெரியுறா, ஆனா அந்த காஃபி கப்ல எப்படி இன்விசிபிளா தெரியுமா என்ன தெரியாதுல்ல. ஸோ எப்படி இதெல்லாம் சின்ன சின்ன லாஜிக் மிஸ்டேக். ஸோ டேரக்டர் இதெல்லாம் கரெக்ட் பண்ணும். இப்போ நம்ம ஹீரோயின் அவர் கூட வந்துட்டு போட்டோ எடுக்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. ஸோ ஹீரோயின் ஒழுங்காவே வந்துட்டு போட்டோ ஷூட்க்கு வந்துட்டு இது பண்ண மாட்டேன்னாங்க. இதனால நம்ம செகண்ட் ஹீரோ ஏய் உனக்கு என்ன பிடிக்கும்ல, அப்படியே நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா பண்ணு, போட்டோ ஷூட்ல வந்துட்டு நல்லா இருந்தா தானே வந்துட்டு மூவி நல்லபடியா ஓடும் அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ நடுவில் வந்து ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் தனியா வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் இங்க பாரு நீ இந்த ஃபீல்டில் இருந்தாதான் என்னால் நான் எப்படி செட்டன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால நான் இப்போ உன்னோட உடம்பை ப்ரொசஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணி மறுபடியும் வந்துட்டு ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஆல்ரெடி சினி ஃபீல்டில் இருந்ததுனால ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சொன்னால் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. அப்படியே 18+ கண்டென்ட் மாதிரியே இருக்குன்னு அந்த ஃபோட்டோஸ்லாம். ஸோ பாருங்களேன், நீங்களே கொஞ்சம் ரொமான்டிக்காக ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னால் ஸோ டேரக்டரே அதாவது ஃபோட்டோ எடுக்கிறவனே ஜஸ்ட் கிஸ் கொடுக்குற மாதிரி போங்கன்னா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அதாவது ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு போயிட்டு ஃபோட்டோ கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்து நம்ம ஹீரோ விழுந்துட்டு என்ன சொல்றாங்க, நீ அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்ப நீ அங்கே தானே இருந்த அப்படின்னு. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோ பதற ஆரம்பிக்கிறோம். நீ ஏன் இப்போ பதற அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ அந்த ஹீரோயின் உடம்புல இருக்க ஹீரோ வந்துட்டு வெளியே வந்துடுறாங்க. அடுத்த சீன்லேயே செகண்ட் ஹீரோ கூட இந்த செகண்ட் ஹீரோயின் ஃபிளட் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சே. ஸோ ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இவ திருந்தவே மாட்டா போல இருக்கு, நான் வந்துட்டு எனக்கு ஃபினரல் ஃபங்க்ஷன் நடந்தப்ப இவ ஃபீல் பண்ணா, இப்போ பாரு இவன் கூட நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டே இருக்கோம்ல. அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோயின் அதாவது வில்லி செகண்ட் ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்றப்போ இங்க பாரு எங்க தொட்டெல்லாம் பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்புறாங்க. ஆக்சுவலி இந்த வில்லிக்கு நம்ம ஹீரோயினை கண்டாலே பிடிக்கல. அதுக்கு ஒரு கதை இருக்கு, நான் அது அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா. இப்போ இந்த வில்லி என்ன பண்றா, அதாவது ஹீரோடைய மேனேஜருக்கு கால் பண்ணி இவளோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வச்சு அந்த படத்துல நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ரோலாம் நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால நம்ம ஹீரோயினா அதுல இருந்து தூக்கிட்டு சொல்றா, செகண்ட் மேல் லீடோ இல்ல வேற ஏதாவது ஒன்று வேலைக்காரியாவோ இல்ல சிஸ்டராவோ ஏதோ ஒரு இதை கொடுத்துருங்க, ரோலை கொடுத்துருங்கன்றான். உடனே நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வெளியே வந்துறா, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா ஐயோ என்ன இவ்வளோ குட்டியா இருக்கா, அடா பாவி டேய் ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு தான் நடிக்கணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெக்கத்திலேயே அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஹீரோயினை கூட்டிட்டு போய் இங்க பாரு நீ தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாத, உனக்கு இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமா, ஒன்ன வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து அவ வந்துட்டு எடுத்துட்டா அப்படின்னு மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு பரவாயில்ல விடு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ எப்பயுமே உன்னுடைய வாழ்க்கையை நீ யாருக்காகவும் கிவ் அப் பண்ணிக்க கூடாது, உனக்கு ஒன்று தெரியுமா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க இந்த உலகத்திலே, அந்த ஃபேன் நான் வந்துட்டு மூவில நான் சிரிச்சா அவங்களும் சிரிப்பாங்க, நான் அழுதான் வந்துட்டு அவங்களும் அழுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பேஸ் எனக்கு இருக்கு, நீயும் அந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ்ல உன்னுடைய லைஃபையும் நான் உனக்கு மாத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் வந்துட்டு எனக்கு பெருசா மூவில நடிக்கணும்னு ஆசை இல்லை, நீ சொன்னதுனால தான் நான் இங்க நடிக்கவே வந்தேன், அதெல்லாம் விடு பரவாயில்ல அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அடுத்த சீனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மறுபடியும் வந்துட்டு அந்த குட்டி குட்டி ரோல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ ஹே நீ நல்லா தான் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினை ஹக் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வந்துட்டு மனசுக்குள்ளே பறக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா அவங்களுடைய பெரிய ஐடல் இல்லையா. அதுவும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ நான் அதையும் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஹீரோயின் செம்ம ஹாப்பியா இருக்கக்குள்ள அந்த கனவுலே நம்ம ஹீரோயின் இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது நம்ம ஹீரோ பிடிக்காம உடனே நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்து ஹீரோயினோட உடம்புக்குள்ள வந்து ஹே எப்படி நீ ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி ஹக் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஏமா இவ்வளோ நேரம் ஹக் பண்ண அப்பெல்லாம் அமைதியா இருந்துட்டு நான் கரெக்டா உன்ட்ட நகர பண்ணி இந்த மாதிரி சொல்றியே அப்படின்னு மாதிரி சொல்ல, இந்த மாதிரிலாம் என்கிட்ட தொட்டு பேசுற வேலைலாம் வச்சுக்காத, ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஏறுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருந்து செகண்ட் ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கன உலகத்துல கூட செகண்ட் ஹீரோ கூட வந்துட்டு ஜாலியா டூயட் பாடுற மாதிரி
ரொமான்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் கனவு காண்டிட்டு இருக்கேன். ஒருத்தவன் நான் இங்க இருக்க இவ்வளவு அழகா இருக்க, என் மேல இவளுக்கு லவ் வரல, அவன் கூட போய் இவளுக்கு லவ் வந்திருக்கு பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆவரா நம்ம ஹீரோயின் மேல. அப்படியே அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ மறுபடியும் அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு, நீங்க எதுக்கு வந்துட்டு ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் லீட் கொடுக்காம செகண்ட் லீட் கொடுத்துருக்கீங்க, சோ எதுக்கு அவளுக்கு சின்ன சின்ன கேரக்டரா கொடுத்துருக்கீங்க, நீங்க இதெல்லாம் பண்றது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கிட்டையும் அந்த பொண்ணுகிட்டையும் வந்துட்டு கேக்குறாங்க. அதாவது அந்த வில்லி பொண்ணுகிட்ட இந்த வில்லி என்ன சொல்றா, இங்க பாரு நான் அவகிட்ட இருந்து புடுங்கணும்லாம் நினைக்கல, நான் சும்மா கேட்டு பார்த்தேன், அது வந்துட்டு எனக்கு கிடைச்சிச்சு அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, ஒரு கதையை சொல்லிடுறா. அவ கொஞ்சம் அசிங்கமா இருக்கால, அதனால நான் போயிட்டு கேட்டேன் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல. இப்ப அந்த மேனேஜர் என்ன சொல்றானா, இங்க பாருங்க அந்த அந்த மேடம் சொன்னதுனால தான் நாங்க வந்துட்டு மாத்தணும், இதெல்லாம் பெருசா நினைக்காதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்க நம்ம ஹீரோ என்ன பண்றா, ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு வந்து அவனுடைய வீட்டையே சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். என்னோட வீட்டுல நான் மட்டும் தான் தனியா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்கோம்ல. நம்ம ஹீரோயின் ஹீரோடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வாவ் நீ சூப்பரா அவார்ட்லாம் வின் பண்ணிருக்க, ரொம்ப நல்லா இருக்கேன்னு பாத்துக்கிட்டே இருக்கோம்ல. அந்த இடத்துல ஒருத்தவங்க என்ட்ரி ஆகுறாங்க. இவர் யாருன்னா நம்ம ஹீரோவுடைய தாத்தா. ஆக்சுவலி வந்துட்டு இவருக்கும் நம்ம ஹீரோவுக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. என்னன்னா ஹீரோவுடைய அம்மா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருப்பாங்க, அதனால இவருடைய அதாவது இவருடைய பொண்ணு தான் அது ஹீரோவுடைய அம்மா, அதனால அவங்கள துரத்தி விட்டுருப்பாங்க. ஹீரோ வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய அம்மாவை நல்லபடியா பார்த்திருப்பாங்க. அதனால அப்ப போனவரு இப்ப எதுக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு சம கடுப்புல நம்ம ஹீரோ நின்று கோவத்துல நின்றுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினை பார்த்த இந்த தாத்தா என்ன பண்றாங்க, நீ என்னோட பேரனுடைய லவ்வரா, நீ வந்துட்டு அவன் எப்படி செத்தான்றதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தான் இங்க வந்தியா, உன் மூலியமா மீடியாக்கு எந்த ஒரு விஷயமும் பரவக்கூடாதுன்றாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, சொல்றது கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறதுக்குள்ள ஹீரோயின் கையில கொஞ்சம் காசை கொடுத்து ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு சொல்லிட்டு இவர் தாத்தா வந்துட்டு துரத்தி விட்டுறாங்க. ஹீரோ வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் வந்துட்டு நல்லபடியா இருக்கிறப்ப தான் இந்த தாத்தா வரல, ஆனா இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த ஆள் வந்துட்டு என்னோட வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப கோவமா ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா உண்மையாவே இந்த தாத்தாவுக்கு நம்ம ஹீரோ மேல ரொம்ப பாசம் இருக்கு போல இருக்கு. இதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு, அதையும் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ இந்த உலகத்துல என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை சொல்லியிருப்பாங்களே, அவங்கள கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவுடைய அம்மா தான் அவங்க. ஸோ அந்த லேடிக்கு வந்துட்டு கொஞ்சம் மூளை வந்துட்டு சரியில்லாம போயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்துட்டு கொஞ்சம் மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோ அவங்கள ரொம்ப கேர் பண்ணி வந்துட்டு ஒரு பெரிய ஆர்ஃபனேஜ்ல வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட இது என்னோட அம்மா தான் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோவை சமாதானப்படுத்தி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய், நீங்க ஒன்றும் கவலைப்படாத, நீ எப்படி இறந்து போனியோ அதை நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சலாம், அதுவும் இல்லாம உன்னோட பாடி வேற இல்ல, கண்டிப்பா நீ அப்ப இறந்து போயிருக்க மாட்டேன் தான் எனக்கும் தோணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோக்கு ஆறுதல் சொல்ல. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு லைஃப்ல யாருமே வந்துட்டு இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஹீரோயின் மேல ஒரு சின்ன வந்துட்டு சாஃப்ட் கார்னர் நம்ம ஹீரோக்கு வருது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் மறுபடியும் வந்துட்டு ஒரு ஆடிஷனுக்காக போறாங்க. அந்த ஆடிஷனுக்கு போறப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப நர்வஸா போறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஆடிஷனுக்கு வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வில்லி என்ன பண்றா, அதாவது நம்ம செகண்ட் ஹீரோயின் என்ன பண்றா, வேணும்னே அந்த ஆடிஷனுக்கான அதாவது பாத்தீங்கன்னா ஜட்ஜா வந்துட்டு வந்துடுறா. அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஐயோ இவளா அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு இப்ப டவுட் வருது, என்னது இது ஹீரோயின் எங்க சுத்தி சுத்தி வந்தாலும் இவ எப்ப பாரு வந்து ஹீரோயினை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காளே, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னதான் கதை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்குமே ஒரு டவுட் வருது. இப்ப ஹீரோயின் அந்த ஆடிஷனை அட்டன் பண்ண வரப்ப ஹீரோயினை வேணும்னே கீழே எல்லாம் தள்ளி விட்டுறா. இதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு நர்வஸ் ஆயிடுறாங்க. அடுத்தது ஒரு பொண்ணு வரா, அவ வந்துட்டு நல்லபடியா பேசுறா. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட டர்ன் வருது. ஹீரோயின் அங்க போய் பேசலான்னு போறப்போ ரொம்பவும் வந்துட்டு நர்வஸ் ஆகுறாங்க. ஹீரோ இப்போ உன் கண்ணுக்கு முன்னாடி நான் மட்டும் தான் இருக்குன்னு நீ நினைச்சுக்கோன்றாங்க. ஆனா ஹீரோயின் ஆல்ரெடி நர்வஸ் ஆயிட்டதுனால அவங்க ஒரு மாதிரி அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க நின்று பெர்ஃபார்மன்ஸே அவங்களால பண்ண முடியல. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே ஹீரோ என்ன பண்றாரு, எப்பயும் போல நம்ம ஹீரோயினை பாடியோட ப்ரொசஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள கிஸ் பண்ணி போறாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அழுகையவே வந்துட்டு எப்படி இருக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்க ஜட்ஜஸ் எல்லாருமே ரொம்ப கிளாப் தட்டுறாங்க. ஆனா அப்ப கூட இந்த வில்லி வந்துட்டு கம்மன் இல்லாம, ஏய் நீ வந்துட்டு நேரடியா அழுத வருதுன்னு தெரிஞ்சது, நீ ஒன்னும் வந்துட்டு இதான மாதிரி எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் உடம்புல இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க பாருங்க நான் வந்துட்டு அது பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தேன், எப்படி இருந்தது அந்த அழுக அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு ஸோ அந்த வில்லியை பார்த்து ஏளனமா நம்ம ஹீரோ வந்துட்டு சிரிக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்கு போட்டியா ஒரு பொண்ணு வந்துட்டு ஆடிஷனுக்கு வந்திருப்பா. அவ கூடயும் நம்ம ஹீரோ வந்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினை அடிக்க போறப்ப சரியா வந்து நான் பொண்ணுங்களெல்லாம் அடிக்க மாட்டேன், தேவையில்லாம என்ன அடிக்க வச்சிடாரு, ஏண்டி நீயும் ஒரு பொண்ணு தானே அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. சரியா ஓங்கி ஒன்று கொடுக்கலான்னு பார்க்க செகண்ட் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து தடுத்துறாரு நம்ம ஹீரோயினை. அப்ப ஹீரோயினுக்கு கடுப்பாகுது, ஏன்னா உள்ள இருக்கிறது நம்ம ஹீரோ இல்லையா, உடனே கையை பிடிச்சி உதறி விட்டுட்டு நீ யார என்ன தடுக்கிறதுக்கு அப்படின்னு மாதிரிலாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்க வந்து கோவமா கிளம்பி போயிடுறாங்க. பட் இருந்தாலும் திரும்பி வந்து நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ பார்த்து, டேய் உங்ககிட்ட நான் நிறைய விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன், ஆனா டேய் நீ மாட்டினேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ வந்துட்டு எந்த அளவுக்கு ஆக்சுவலி சீன் என்னன்னா, அந்த செகண்ட் ஹீரோ இருக்கான் தெரியுமா, அவன் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண வந்தான். ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோக்கு தேங்க்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ஆடிஷன்ல எனக்காக ஹெல்ப் பண்ணணும்னு. ஹீரோ என்ன சொல்றாங்க, இங்க பாருமா என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சு நான் இங்க வந்து கிளம்பிடுவேன், ஆனா அதுக்குள்ள நீ வந்துட்டு உன்னை நீ தயார்படுத்திக்கோ அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல. மறுநாள் நம்ம ஹீரோயின் செம ஹாப்பியா வந்து ஹீரோ கிட்ட, ஹே நான் அந்த ஆடிஷன்ல ஜெயிச்சுட்டேன்னு, எனக்கு தெரியாதா நான் யாரு
அதாவது நான் தானே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதே உன்னோட உடம்புக்குள்ள இருந்துன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஹாப்பியா வரான். அடுத்த சீன்ல ஹீரோயின் ஆடிஷனுக்காக கிளம்புறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு நிறைய மேக்கப்லாம் போட விட போறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இங்க பாரு மேக்கப்லாம் போடாத, ஓகேவா, நீ இதே மாதிரியே பார்க்கறதுக்கு நல்லா அழகா தான் இருக்க. இப்போ உனக்கு ஒரு ஆடிஷன் நடக்க போகுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிஷன் கிடையாது, ஒரு டிராமா சீன் மாதிரி ஒன்று நடக்க போகுதுன்னு. யார் கூடனா ஈரான் கூட தான், அதான் நம்ம செகண்ட் ஹீரோ கூட தான். இதை கேட்டு நம்ம ஹீரோ செம கோவமா வராங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஈரான் கூட போயிட்டு நடிக்கிறாங்க. ஈரான்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் செம்ம பைத்தியம் இல்லையா? அப்ப நம்ம ஹீரோயின் எல்லாத்தையுமே ஒர்க் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஈரான் கிட்ட இந்த மாதிரி உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்ன்றது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க, அந்த ஆடிஷனுக்கு வந்தே அப்பதானே ஒன்று நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். இப்போ ஹீரோயின் இல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக்கை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ நம்ம செகண்ட் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்பந்தம்ன்றது இந்த இடத்துல ரிவீல் ஆகுது. ஆக்சுவலி வந்துட்டு அந்த செகண்ட் ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட அசிஸ்டண்டா இருந்தப்ப ஹீரோ பண்ற டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாம ஒரு இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப வந்துட்டு அவன் நிறைய வந்துட்டு அப்ளை எல்லாம் பண்ணியிருப்பான் ஸோ ஹீரோக்காகன்னு சொல்லிட்டு. ஆனா எல்லா ஆடிஷன்லுமே அவன் தோத்து போயிருப்பான். அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த சைடா போனோடனே ஃபர்ஸ்ட் சைட்டே வந்துட்டு லவ் வந்துருச்சு நம்ம ஈரான் மேல. ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேயே அவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப நீங்க ஏன் வந்துட்டு சோகமா இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலான்னு இப்ப ஈரான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னே இங்க பாருங்க நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல ஆக்டரா வருவீங்க, நீங்க வேணா பாருங்களேன் நானே உங்களுடைய ஃபேன் கேலா வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஈரானை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அப்ப ஈரான் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு சந்தோஷப்பட்டுட்டு அப்பதான் வந்துட்டு அந்த ஹீரோயினுக்கு கீ செயினை கொடுத்துருப்பாங்க. இப்ப அந்த பிளாஷ்பேக்ல கூட நம்ம ஹீரோயின் சந்தோஷமா ஈரான் கூட பேசிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம ஹீரோடைய ஆத்மா வந்து ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி வருது. உடனே நம்ம ஹீரோயின் இப்ப இந்த இடத்துக்கு வந்து ஐயோ வேணாம் அப்படின்னு மாதிரி கத்துறாங்க. பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஹீரோ நான் உன்னை பிளாஷ்பேக்ல கூட அவன் கூட உன்னை நான் சேர விட மாட்டேன், ஏன்னா அவன் என்னோட பெரிய எதிரி அப்படின்னாங்க. ஹீரோயின் ஏண்டா உனக்கு அவன் எதிரினா நான் அவனை லவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ பத்தி கேட்க ஹீரோ அமைதியா உட்காந்துறாங்க. ஹீரோயின் என்ன நீ தனியா பேசுறேன்னு ஹீரோயின் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட செம்மையா திட்டுறாங்க, நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஏன் என்ன வந்துட்டு தனியா அவங்க கூட விட மாட்டேன்ற, தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்னு மாதிரி ஹீரோயின் சொல்ல, அடிப்பாவே நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னியா அப்ப அதெல்லாம் வந்துட்டு பொய்யா அப்படின்னு மாதிரிலாம் வந்துட்டு கேட்டோன்னே இப்ப ஹீரோ என்ன பண்றான், இங்க பாரு நீ அவனோட ஃபேனா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான் டக்குன்னு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணி அந்த கிஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினுக்குமே ஒண்ணுமே புரியல, நமக்குமே ஒண்ணுமே புரியல. ஆமா நம்ம ஹீரோயினை வந்துட்டு லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஹீரோயின் உடனே அங்கிருந்து நகர்ந்துடுறாங்க. இப்ப ஹீரோ கிஸ் பண்ணோடனே ஹீரோயினோட உடம்புக்குள்ள நம்ம ஹீரோ போயிடுறாங்க. மறுநாள் நம்ம ஹீரோயின் காலைல எந்திரிச்சு ஹீரோ பிடிச்சி செம்மையா திட்டுறாங்க, ஹே நீ யாரை கேட்டு கிஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணனே, இங்க பாரு நான் ஏதோ சும்மா பண்ணேன், நீ வந்து ஒன்னும் மனசுல நினைச்சுக்காத சரியா அப்படின்னு மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் நம்ம ஹீரோயின் இன்னொரு தடவை நீ இந்த மாதிரிலாம் பண்ணனா உன்னை அவ்வளவுதான், கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன், ஒரு தடவை சொன்னா நான் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். மறுநாள் மறுபடியும் ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஷூட்டிங் எதுக்காக அப்படின்னா ஒரு குக்கிங் காம்படிஷன் மாதிரி இந்த ஷூட்டிங்லாம் நடக்குது. ஸோ இந்த ஷூட்டிங்க்கும் நம்ம ஹீரோயின் வராங்க. ஆக்சுவலி ஹீரோயினா வரல, ஹீரோயின்குள்ள இருக்க நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ ஆக்சுவலி ஹீரோயினுக்கு தான் வந்துட்டு நடிக்கவே வராது இல்லையா, அதனால ஹீரோ வந்துட்டு நடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோக்கு தான் ஆல்ரெடி யாராவது ஏதாவது சொன்னா பிடிக்காதுல்ல, அங்க இருந்த ஒரு டைரக்டர் ஏமா இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை டச் பண்ணி பேசினோடனே உள்ள இருக்க நம்ம ஹீரோக்கும் வந்து யோ யாரையா டச் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டரே அடிக்க வரப்ப ஏமா இப்பதானே நடிக்க வந்திருக்கோம் அதுக்குள்ள என்னமா அப்படின்னு மாதிரிலாம் கேட்க, சாரி நான் தெரியாம பண்ணிட்டேங்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றாங்க நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள. அதுக்கப்புறமா அந்த குக்கிங் காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த காம்படிஷன்ல நம்ம ஹீரோயினுக்கு பேரா ஈரான் தான் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேற லெவல், அதாவது ஹீரோயின் கிடையாது ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு மீடியா முன்னாடி அப்படியே ஈரான் கூட ரொம்பவும் ஜாலியா இருக்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோ நடிச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறமா ஈரான் என்ன பண்ணா டைரக்டா ஹீரோயினை வந்துட்டு டேட்டிங்க்கு போலாமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதாவது வந்து ஒரு மாதிரி மறைமுகமாவே கேட்டுதான், ஆனா உள்ள இருக்கிறது நம்ம ஹீரோ இல்லையா. ஸோ இப்போ ஹீரோ என்ன பண்ணா இங்க பாருங்க நீங்களும் நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான், தேவையில்லாம என்ன டேட்டிங் அது இதுலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆனா வந்துட்டு ஈரானை லவ் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இது பிடிக்காதனால ஈரான் கூட வந்துட்டு தேவையில்லாம நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரிலாம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அதாவது ஹீரோடைய உடம்புல இருக்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ ஈரானுக்குமே ரொம்பவும் கன்ஃபியூஷன் ஆகுது. சார் சாரி நான் அந்த மாதிரி தேவையில்லாம உங்களை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லிட்டு இருக்க. இப்போ ஈரான் வந்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை சொன்னா எனக்கும் ஹீரோக்கும் ஆக்சுவலி வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, அவனோட அசிஸ்டண்டா தான் நான் இருந்தேன், ஆனா அவனுக்கு தான் நான் பண்றதெல்லாம் பிடிக்காம போச்சு, ஆனா இன்னுமே நான் அவனை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சென்டிமெண்டா அவன் பேச இது எல்லாமே பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ மறுபடியும் அந்த ஆக்சிடென்ட்டை நினைச்சு பாக்குறான். அந்த ஆக்சிடென்ட் எப்படி நமக்கு நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோக்கே வந்துட்டு தெரியல, ஹீரோவுடைய அந்த ஆத்மாவுக்கே வந்துட்டு தெரியல ஸோ எப்படி ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோ கார்ல போயிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் மட்டும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. ஹீரோ இப்போ உடனே அதை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி நான் கார்ல போயிட்டு இருக்கக்குள்ள ஒரு கால் மட்டும் எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் அப்படியா யார் உனக்கு கால் பண்ணியிருப்பான் அந்த நேரத்தில் தானே உனக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சு அப்படின்னு மாதிரிலாம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, தெரியல நம்ம அதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகே நான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போலாமான்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு போயிட. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிட்டதுனால ஈரான் என்ன பண்றா உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ ஈரானுக்குமே அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோயின் வந்து அந்த
அந்த வில்லிக்கும் என்ன சம்பந்தம்ன்றதை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலி ஹீரோயினோட ஸ்கூல்ல தான் இந்த வில்லியும் படிச்சுட்டு இருந்திருப்பா. ஹீரோயின் வந்துட்டு எப்படி ஃபர்ஸ்ட் சைட்டாவே ஈரானை பார்த்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாலோ அதே மாதிரி வில்லியும் ஸ்கூல் படிக்கிறப்பவே நம்ம ஈரானை ஃபர்ஸ்ட் சைடே பார்த்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா வந்துட்டு ஹீரோயினை அந்த கீச்சைன்லாம் கொடுத்து ஈரான் பேசுறதுனால ஸோ ஹீரோயினை தான் வந்துட்டு ஈரான் லைக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நல்ல பெரிய ஆக்டரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்காகவே இவ போயிட்டு சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு வந்து பெரிய ஆக்டரா இருப்பா. அதனால தான் இவளுக்கு ஹீரோயினை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. அந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல ரிவீல் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையுமே ஈரான் கிட்ட சொல்லி நான் உன்னை லைக் பண்றேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல. ஆனா நம்ம ஈரான் என்ன பண்ணா இந்த தடவை வில்லியை ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஸோ இப்போ ஹீரோயின் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம வில்லி வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு கண்டிப்பா நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ ஹீரோ கிட்ட வந்துட்டு அசிஸ்டண்டா இருந்த முதல்ல, ஆனா அதுக்கப்புறமா பார்த்தா நீ என்னன்னா ஒரே நாள்ல வந்துட்டு பெரிய ஃபேமஸ் ஆயிட்ட, கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன், என்கிட்ட இருந்து ஈரானை உன்னை யாராலையுமே பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஈரானுக்குமே வந்துட்டு ஹீரோவை மிஸ் பண்ண ஆரம்பிச்சுனா உடனே இப்ப ஹீரோவுடைய மேனேஜர், அதாவது ஆக்சுவலி அவனுக்குமே மேனேஜர்னா அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோவுடைய இது வந்துட்டு எப்படி ஆக்சிடென்ட் நினைச்சு என்ன இதுன்னு தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த இவன் கிட்ட கேட்டோன்னே, அந்த மேனேஜர் கிட்ட கேட்டோன்னே, இப்ப அந்த மேனேஜர் இதுல வந்துட்டு பெரிய ஆளுங்களுடைய கையெல்லாம் இருக்கு, தயவு செஞ்சு நீ இதுல நடுவுல வராத சரியா அப்படின்னு ஈரானுக்கு கோவம் வந்துட்டு ஆமா செத்தே போயிட்டான், இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம ஈரான் வந்துட்டு வெளியே வரான். பட் இருந்தாலும் ஈரானுக்கு எங்கேயோ வந்துட்டு ஹீரோவை மிஸ் பண்ற மாதிரி தோணுது. இதை எல்லாத்தையுமே நம்ம செகண்ட் ஹீரோயினும் வெளியே நின்று அந்த இவங்கிட்ட மேனேஜர் கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே கேட்டுறா. இப்ப இவளுக்கு என்ன டவுட்னா ஒருவேளை ஹீரோ உண்மையாவே உயிரோடு தான் இருப்பானோ, அந்த ஃபினரல் ஃபங்க்ஷன்ல ஈரான் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஹீரோடைய பாடி இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குமே வந்துட்டு டவுட் வந்துடுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்களுடைய பர்த்டே அன்னைக்கு அவங்க விஷ் கேட்கறாங்க, நான் ஈரானை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விஷ் கேட்கறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அடிப்பாவி, நான் உன்னை விட்ட மறைமுகமா என்னோட லவ் சொன்னா நீ என்னன்னா என் முன்னாடி வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு விஷ் வேற கேட்கறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவத்துல அந்த கேக்க பிடிச்சி வந்துட்டு பாத்தீங்கன்னா தள்ளி விட்டுறான். உடனே நம்ம ஹீரோயின் நீ எதுக்கு இந்த கீச்செல்லாம் இந்த மாதிரி பண்ணி விட்டேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க. ஏன்னா ஈரானை லவ் பண்றதுனால டெய்லியும் போய் பாக்குறதுனால. இதுல என்னன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட தனியா பேசுறாங்க இல்லையா, இதை எல்லாத்தையுமே இந்த வில்லி நோட் பண்றா. நோட் பண்ணிட்டு இவ யார வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, என்ன இவ வந்துட்டு தனியாலாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல கூட இந்த வில்லி என்ன பண்றா, ஹீரோவுடைய பேரை சொல்லி நம்ம ஹீரோயின் பேசினோடனே வில்லி வந்துட்டு கண்டுபிடிச்சிடா. அப்ப இவ ஹீரோ கூட தான் பேசிட்டு இருக்காளா, எப்படி இப்ப ஹீரோ காணுமேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் உள்ள போய் பார்த்தா ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் தான் அங்க இருக்காங்க. இப்போ உடனே அந்த வில்லி ஹீரோயினை பார்த்து நீ என்னோட லைஃப்ல இருந்து எப்பயுமே வந்துட்டு நீ மறைஞ்சு போகவே மாட்டியா, ஃபர்ஸ்ட் என்ன டார்ச்சர் பண்ண, இப்பயும் என்ன டார்ச்சர் பண்றதுக்கு இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டியான்னு சொன்னோடனே இப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் போல்டா அவகிட்ட என்ன சொல்றாங்க, இங்க பாரு ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு தெரியாது நீ அவனை லைக் பண்றேன்னு சொல்லிட்டு, ஆனா அவன் யாரை லைக் பண்றன்றது முக்கியம், தேவையில்லாம நீ எதுக்கு என்னோட லைஃப்ல நடுவில் வரேன்னு சொல்லிட்டே இருக்கல. இப்போ அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல நம்ம ஹீரோயின் சைன் போட்டிருப்பாங்க இல்லையா, ஆக்சுவலி அந்த சைன் போடுறப்போ நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருந்திருப்பாரு, அதனால நம்ம ஹீரோ அவருடைய சைனை போட்டிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஏன்னா அது கான்ட்ராக்ட் பேப்பர்ல அவ தானே சைன் போட்டா, எப்படி இவனோட சைன் இருக்கு ஹீரோடைய சைன் இருக்கு, நீ வில்லிக்கு இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுது நம்ம ஹீரோயின் மேல. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோகமா இருந்தோன்னே ஈரான் வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறா. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு தெரியாது நம்ம ஹீரோ இந்த மாதிரி அவங்களுடைய ஹீரோயினோட உடம்ப பொசஸ் பண்ணி ஈரானை ரிஜெக்ட் பண்ண விஷயம். ஹீரோயின் உடனே ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு பிடிச்சவங்களாம் என் கூடவே இருக்கிறது இல்லை, அதனால தான் நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்க. ஈரான் நீ தான் வந்துட்டு உனக்கு பிடிச்சவங்க இல்லை வந்துட்டு நீ வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் சோகமா இருக்கனால ஈரான் என்ன பண்ண டைரக்டா போயிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் உடம்புல இப்ப ஹீரோ தான் இருக்காங்க. மறுபடியும் ஒன்னு பொலின்னு வைக்கிறாங்க ஈரானுடைய மூஞ்சில. நம்ம ஹீரோ வச்சுட்டு நீ எப்படா என்ன லவ் பண்ணுவேன், எப்படா என்ன நீ கிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவமா ஈரான் கிட்ட கேட்க, ஈரான் வந்துட்டு நீ தானே உனக்கு பிடிச்சவங்கள நீ மிஸ் பண்றேன்னு சொன்னேன், நான் தான் நினைச்சேன் அதுக்காக தான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணலாம் நான் வந்தனோடனே உடனே இப்ப ஹீரோ இங்க பாரு என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இல்லைன்னு வச்சுக்கோங்க உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை போட்டு மிரட்டிட்டு இருக்க. ஸோ ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு ஈரானை ரிஜெக்ட் பண்ண பாக்குறாங்க ஹீரோயின் கிட்ட இருந்து. ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோ இந்த மாதிரி ஈரானை ரிஜெக்ட் பண்ற விஷயம் ஹீரோயினுக்கு சுத்தமா தெரியல. நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினை ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஒரு சாங் பாடி காமிக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் தானே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பார்த்தவனே அந்த செகண்ட் ஹீரோ மேல லவ் வந்திருக்கும். ஸோ நீ கண்டிப்பா வந்துட்டு ஆடிஷனுக்கு போ, நீ கண்டிப்பா ஒரு பெரிய ஆக்டரா வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ ஒரு பாட்டு பாட இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த டைம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த கேப்ல நம்ம ஹீரோ நடுவில் வந்து பூந்து கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவா அந்த சிக்கன் இது இருக்குதுங்களா, ஸோ அந்த கேஜெட்குள்ள நம்ம ஹீரோவை வந்துட்டு லாக் பண்ணி வச்சுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்றாங்க, ஏன்னா இது நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோவை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்ண வரக்குள்ள சரியா நம்ம ஹீரோயினே வந்துட்டு அந்த கிஸ்ஸை தடுத்து விட்டுறாங்க. இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி தடுத்து விட்டுறாங்க. இப்போ என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரே குழப்பம், நம்ம தான் செகண்ட் ஹீரோவை லைக் பண்றோம்ல, அப்புறம் நம்ம அவனுடைய கிஸ்ஸை வந்து நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப கோவத்துல வீட்டுல வேலை செய்யறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வேலை வந்துட்டு நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு ஹீரோ இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாக்குறாங்க. ஆமா நம்ம
நம்ம ஹீரோயினோட மனசுக்குள்ள. ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோ வந்துட்டாமல இருக்கு. ஸோ ஹீரோ அவனோட வீட்டுல சமைச்சு கொடுக்குற மாதிரியும், அதுக்கப்புறமா அந்த ஜப்பான்ல நடந்த சண்டையில நம்ம ஹீரோயினை ஹீரோ காப்பாத்தந்து, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமயத்திலயும் நம்ம ஹீரோயின் ப்ராப்ளத்துல இருக்கக்குள்ளலாம் நம்ம ஹீரோ தான் வந்துட்டு காப்பாத்திருப்பாரு. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோயின் அப்ப நம்ம மனசுக்குள்ள ஹீரோ தான் இருக்கான் போல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஓ அப்ப நான் அவனை தான் லவ் பண்றேனா அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயினோட மனசு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் வந்துட்டு ஆமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்துடுறாங்க வீட்டுக்கு. ஹீரோயின் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா எப்படி இருக்கீங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை பொலிச்சுன்னு ஒன்று வச்சு, ஏண்டி நான் உன்னை படிக்க அனுப்பிச்சேன்னா நீ வந்து இங்க வந்துட்டு படம் நடிச்சிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ சம்பாரிச்சு வீட்டை காப்பாத்துவோன்னு பார்த்தா நீ இந்த மாதிரிலாம் வந்துட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி செம்மையா திட்டுறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. என்னையா இந்த பொண்ணோட அம்மா இப்படி திட்டுறாங்க இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் ஹீரோயினோட உடம்புக்குள்ள போயிட்டு, அம்மா இங்க பாருங்க என்னோட டிசிஷன் எனக்கு நல்லாவே தெரியும், நான் என்ன சொல்றேனோ அதை தான் வந்துட்டு நீங்களும் கேட்கணும், அப்படி இஷ்டம் இல்லைன்னா என்னோட வீட்டுல இருந்து வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஹீரோ சொன்னதுனால இதனால நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணாங்க, அங்க இருந்து வந்துட்டு ஓகேமா இதுக்கப்புறம் அது உன்னோட லைஃப் நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ இந்த மாதிரி பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்லை. ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்துட்டு அவங்க அம்மாவுடைய ஹேண்ட்பேக் அங்க இருக்கிறத பார்த்துட்டு அம்மா வந்தாங்களான்னு கேட்டோன்னே ஆமா ஆமா அம்மா வந்தாங்க, நான் பசிக்குதுன்னு உன்னோட உடம்புக்குள்ள போனேன், ஆனா அம்மாவை நான் நல்லபடியா ட்ரீட் பண்ணி தான் அனுப்பிச்சுன்றாங்க. ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஹீரோ ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க, ஏதோ என்னடா இது நம்ம இந்த கிட்ட இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஹீரோடைய பாடி எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக அதனால செகண்ட் ஹீரோடைய வீட்டுக்கு வந்து நிறைய ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தேடி பார்த்துட்டு இருக்கோம்ல. அந்த இடத்துல திடீர்னு செகண்ட் ஹீரோ வந்துட்டு என்ன பண்ற நீ அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப நம்ம ஹீரோ உடனே ஹீரோயினோட பாடியை பொசஸ் பண்ணிட்டு உடனே போயிட்டு செகண்ட் ஹீரோவை ஹக் பண்ணி நான் உன்னை லவ் பண்ண தெரியுமா, நான் ஜஸ்ட் உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்கே சேஞ்ச் பண்ற மாதிரி செகண்ட் ஹீரோடைய மூடையே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட உடம்புக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை லவ் பண்றாங்க, ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட பாடியை யூஸ் பண்ணிட்டு செகண்ட் ஹீரோவை லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறாங்க. ஹீரோயின் வீட்டுல தூங்குறப்ப கூட நம்ம ஹீரோ கூட தான் கனவெல்லாம் காமிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினை பார்த்து நான் உங்ககிட்ட நிறைய வந்துட்டு உங்ககிட்ட கேட்காமலே உன்னோட பாடியை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு உன்னோட அம்மா வேற திட்டான். அப்புறம் உன்னோட பெர்மிஷன் இல்லாமே நான் செகண்ட் ஹீரோவை லைக் பண்றேன்னு வேற சொல்லிட்டேன், அவங்க கூட டேட்டிங் வேற போறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. மறுநாள் காலைல எந்திரிச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஹே உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் அவனை தான் லவ் பண்ண நினைச்சேன், ஆனா தாரு சண்டையிலே வந்துட்டு நீ என்ன கவுத்துட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தூங்கிட்டு இருக்கக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் டேட்டிங்காக நம்ம செகண்ட் ஹீரோயினை கூட்டு போறாங்க. அப்போ உடனே ஹீரோயின் எதுக்கு அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கக்குள்ள நம்ம ஹீரோ மறுபடியும் வந்து ஹீரோயினோட உடம்ப பொசஸ் பண்ணிக்கிட்டு டேட்டிங்காக போறாங்க. பாருங்களேன் நம்ம ஹீரோயின் எப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ பாக்குறேன், ஏன்னா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, எவ்வளவு அடக்கொடக்கமான பொண்ணுன்னு நினைச்சா இப்படி உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு இது ஒண்ணு ஜிம் கிளாஸ் இல்லமா நம்ம டேட்டிங் வந்திருக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன்னா. இந்த நேரத்துல கேஜெட்ல ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது. ஸோ கேஜெட் வந்துட்டு கத்த ஆரம்பிச்சுட்டு எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி என்னன்னா ஹீரோயினோட உடம்பு அந்த கேஜெட்ல இருந்து கத்திட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோயினுக்கு வேற வழி, அதாவது ஹீரோக்கு வேற வழியே இல்லை, வெளியே வந்து ஹீரோயினை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோயின் அவங்க உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறமா நம்ம எப்படி இங்க தேட்டருக்கு வந்தோன்னே ஒன்னும் இல்லை நீ நானும் படம் பார்க்க தான் வந்தோன்னே ஹீரோயின் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோயின் நினைச்சுக்கிறாங்க ஹீரோக்கும் நம்மள பிடிச்சிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க இது ஒரு டேட்டிங் நினைச்சிட்டு ரெண்டு பேருமே கூட சேர்ந்து படம் எல்லாம் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவே தான் பார்த்துட்டு இருக்காங்க. மறுநாள் நம்ம செகண்ட் ஹீரோயின்காக ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க இந்த ஃப்ளவரை வந்துட்டு நம்ம ஹீரோ தான் வந்துட்டு வாங்கி நமக்கு வந்துட்டு ரிசீவ் பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காமல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைச்சுக்கிறாங்க. ஆனா சென்டர் பேர்ல செகண்ட் ஹீரோடைய நேம் வந்துட்டு இல்ல, அதை நினைச்சு வந்துட்டு நம்ம ஹீரோயின் என்னடா இது அப்படின்னு நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அடுத்த சீனே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ எப்படி இறந்தா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சீன் நம்ம ஹீரோக்கு ஞாபகம். ஆக்சுவல் சீன் என்னன்னா ஹீரோ எப்படி இறந்திருப்பான் அப்படின்னா ஹீரோ வந்துட்டு போன் பேசிட்டே போயிருப்பான் அந்த வில்லி கூட. அந்த வில்லி வந்துட்டு நான் உன்னை லைக் பண்ணலதான், ஆனா அதெல்லாம் ஓகே, பட் ஆனா மீடியா முன்னாடி நம்ம ஒரு கப்பிள்ஸா தானே இருக்கோம், ஸோ அதனால வந்துட்டு நீ கண்டிப்பா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு தரணும் அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகி என்னால அந்த மாதிரிலாம் தர முடியாது, நீ எங்கெங்கயோ போய் ஊர் மேய்வேன், அதுக்கு நான் உனக்கு காசு தரணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் வல்கரா அந்த பொண்ணை திட்டிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம ஹீரோடைய போன் கீழே விட அந்த நம்ம ஹீரோ குனிஞ்சு போய் அந்த போனை எடுக்கிற கேப்ல ஒரு லாரி வந்து கரெக்டா நம்ம ஹீரோடைய வண்டியை சடனா இடிச்சிடும். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்டே ஆகும். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப லாஸ்டா எப்பயுமே நம்ம ஹீரோ நினைச்சு பார்ப்பான் இல்லையா, ரீகால் பண்ணி பார்ப்பான் நமக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு உடனே வந்துட்டு வரவே வராது. ஆனா இந்த டைம் கிளியரா வந்துற இப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோ எப்படி இறந்தான்ற விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோடைய மேனேஜர் கிட்ட போயிட்டு நான் ஹீரோடைய இது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்துட்டு ஒழுங்கு மரியாதை அவன் எப்படி இறந்தான்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கேட்டவனே இந்த இவனும் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே இதை தான் சொல்றேன். ஆக்சுவல் சீன் வந்துட்டு லாஸ்டா அந்த வில்லி
கூட தான் வந்துட்டு ஹீரோ போன் பேசிட்டு இருந்தான். அப்ப என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அப்பதான் ஒரு லாரி வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி சொன்னோன்னே இப்ப இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. இன்னொன்னு இவன் சொல்றான், ஆக்சுவல் விஷயம் என்னன்னா ஹீரோ இன்னும் வந்துட்டு ஹீரோவுடைய பாடி வந்துட்டு உண்மையாவே கிடைக்கல. ஆக்சுவலி அந்த ஃபெனரல் ஃபங்க்ஷன்ல நம்ம பாடி வந்துட்டு இல்ல, ஆனா அவன் இறந்துட்டான்ற நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க ஃபெனரல் ஃபங்க்ஷனே நடத்தணும்னு ஹீரோயினுக்கு இன்னும் குழப்பமா இருக்கு. ஆனா இந்த விஷயத்த நம்ம செகண்ட் ஹீரோவும் கேட்டுதான் இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து ஹே நீ அப்ப வந்துட்டு ஹீரோ தான் லவ் பண்றியான்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினோட உடம்புக்குள்ள ஹீரோ தானே இருந்து இந்த செகண்ட் ஹீரோ லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோயின் ஆமா நான் அவனை தான் லைக் பண்றேன்னு சொல்லிட்டு அங்க வந்து நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. இப்ப ஹீரோக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ஹீரோ கதறி கதறி அழறான். இந்த மாதிரி வந்துட்டு நான் எதுக்கு இப்ப வந்துட்டு இந்த இடத்துல இருக்கேன், எதுக்காக கடவுள் என்ன இங்க உயிரோட இப்படி வந்துட்டு உயிரோடவும் இல்லாம ஒரு ஆவியாவும் இல்லாம என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நம்ம ஹீரோயின் நீங்க பாரு நீ கவலைப்படாத வா நம்ம வீட்டுக்கு போலான்னு எது என்னோட வீடு எதுவுமே என்னோட வீடு கிடையாது நான் இங்க வந்து போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்தனோடனே ஹீரோயின் என்னை விட்டு நீ போயிடுவியா, உனக்கு ஒண்ணு தெரியுமா நான் உன்னை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதுன்னு சொன்னோன்னே ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம கோவத்துல அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஹீரோடைய பாடி அங்க வந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ரொம்பவும் ஹீரோ மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேட்ஜெட்டே தொட்டு பார்த்து தயவு செஞ்சு முன்னாடி வந்துருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க வந்து கிளம்பிட்டான். ஸோ கிளம்பிட்டானா அவனோட பாடி அந்த சோல் இருக்கு தெரியுங்களா, ஸோ அந்த சோல் அங்க வந்து கிளம்பிச்சு. இதனால நம்ம ஹீரோயின் ஹீரோ மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லவ்வர் சொன்னா அடுத்த நாள்ல இருந்தே நம்ம வந்துட்டு தான் கூட லவ்வர் இல்லைன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் நம்ம ஹீரோயின் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தியேட்டருக்கெல்லாம் போயிட்டு நம்ம ஹீரோடைய படத்தெல்லாம் பார்த்துட்டு செமையா உட்காந்து கதறி அழ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய பாடியை காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போல இருக்கு, சம்திங் என்ன எதுன்னு தெரியல. அங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா இது அப்படின்ற மாதிரி தான் நமக்கே தோணும். ஸோ ஹீரோ இறந்துட்டான் தானே சொல்லியிருந்தீங்க, எப்படி இது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்ட்ட காமிக்கிறாங்க. ஆக்சுவல் சீன் என்னன்னா ஹீரோயின் பக்கத்தில் தான் நம்ம ஹீரோ இருக்காரு. ஆனா ஹீரோயின் கண்ணுக்கு இப்ப ஹீரோ வந்துட்டு தெரியல. அது ஏன்னு தெரியல. ஹீரோயின் ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோவை மிஸ் பண்றப்பெல்லாம் நம்ம ஹீரோ கூடவே தான் இருக்காங்க. ஆனா ஹீரோயினோட கண்ணுக்கு தான் தெரியல. ஹீரோயின் அந்த படம் பார்த்துட்டுலாம் அழுதுட்டு இருப்பாங்க. அப்பவும் நம்ம ஹீரோ அங்கதான் இருந்திருப்பாங்க. என்னன்னா ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோ ரொம்பவும் கோவப்பட்டு கத்தனால அவனோட சோல் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு தெரியல. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட மீடியாக்காரங்களாம் சுத்தி வலிச்சு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நீங்களும் ஹீரோவும் வந்துட்டு அதாவது லவ்வர்ஸே கிடையாது, அப்புறம் எதுக்கு ஜப்பான்ல நீங்க அவர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு மாதிரிலாம் மீடியாக்காரங்க கேள்வி கேட்கறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு ஹீரோயின் செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிருப்பாங்களே ஹீரோ கூட, அந்த ஒரு நியூஸ் இப்ப வைரல் ஆனால ஹீரோயின் கிட்ட 1008 கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த நேரத்துல செகண்ட் ஹீரோ தான் வந்து காப்பாத்துறாங்க. ஆனா ஹீரோயின் இதுக்கு மேலேயே நம்ம பயந்துட்டு இருந்தா செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நோயை அவங்களே வந்துட்டு பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ற மாதிரி அந்த மீடியாக்காரங்களுக்கு எல்லாருக்குமே பதில் சொல்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னா நான் வந்துட்டு ஹீரோக்கு அன்னைக்கு செக்ரட்டரியா ஒர்க் பண்ணேன், அதனால தான் வந்துட்டு அவர் கூடவே நான் இருந்தேன், வேற எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னு. ஆனா மீடியாக்காரங்க தான் எப்பயுமே வந்துட்டு 1னா 9ன்னு சொல்லுவாங்களே, ஸோ அவங்க எல்லாம் யாருமே இதை நம்ப மாட்டாங்க. ஹீரோயின் கிட்ட 1008 கேள்வி கேட்க ஹீரோயினால அதுக்கெல்லாம் பதில் சொல்லவே முடியல. அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோ ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு என்னதான் நடக்குதுங்க, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரிலாம் கேட்டு, அப்போ உனக்கு ஆல்ரெடி ஹீரோ வந்துட்டு அசிஸ்டர் செக்ரட்டரியா நீ வேலை செஞ்சானே, இப்ப நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கோவத்துல செகண்ட் ஹீரோ திட்டிறாங்க. எல்லாமே உன்னால தாண்டா, உன்னை நான் வந்துட்டு லைக் பண்ணன்றதுனால தாண்டா நான் அவனை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணேன், உனக்கு தெரியுமா இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட வந்துட்டு இருந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இப்ப ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவும் காமான பொண்ணு தான். ஆனா நம்ம ஹீரோ அங்க வந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்ட மாதிரி நமக்கு வந்துட்டு காமிக்கிறாங்க. ரொம்ப போல்டான ஸ்பீச்சஸ், அவங்களுடைய நோய் வந்துட்டு எல்லாமே போன மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்ப நம்ம ஹீரோயின் அந்த செகண்ட் ஹீரோயின் இருக்கால அவகிட்ட போறாங்க. இந்த மாதிரி உனக்கு தான் தெரியும் இல்லையா, நான் வந்துட்டு ஹீரோடைய அசிஸ்டண்டா தான் அங்க ஜப்பானுக்கு வேலைக்கு போனேன்னு சொல்லிட்டு, ஆனா நீ அந்த இடத்துல இல்ல, ஆனா உனக்கு வந்துட்டு கண்டிப்பா அந்த படத்துல நடிக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு ஆசை, ஆனா நீ ஹீரோவும் வந்துட்டு இந்த மாதிரி அவனுடைய பேரை கெடுக்கணும்ன்றதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த, இதெல்லாமே உனக்கு தெரியும் இல்ல, நீ மீடியால இப்ப நீ சொல்றேன்னே என்ன மேடம் உன்னோட பேர் கெட்டு போயிடும் நீ என்ன சொல்றியானே, என்னோட பேர் கெட்டு போகலாம் கிடையாது, ஆல்ரெடி ஒருத்தவன் இறந்துட்டால அவனோட பேரும் கெட்டு கூடாதுன்றதுக்காக தாண்டி நான் இதெல்லாம் பேசணும்னே, என்னாலாம் முடியாதுன்னு இந்த பொண்ணு கொஞ்சம் திமிரா பேச நம்ம ஹீரோயின் இப்ப வந்துட்டு அப்ப நீ ஹீரோவை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து காசு புடுங்க பிளஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீ அதாவது உன்னை பத்தின எல்லா டீடைல்ஸும் நான் வந்துட்டு மீடியாக்காரங்க கொடுத்துருவேன், அப்புறம் உன்னோட லைஃபே கேள்விக்குறியாயிடும், இப்ப சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஹீரோடைய பேர் கெட்டு போக கூடாதுன்றதெல்லாம் நினைக்கிறா. ஹீரோயின் இப்போ ஒரு இடத்துல ரொம்ப சோகமா படுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அதாவது நான் இல்லைன்னு இப்ப நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டல, பரவாயில்ல நான் இல்லாம போனதும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல தான் நம்ம ஹீரோ எங்கேயோ இருக்கான்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் மறுநாள் காலைல ஆகுது நம்ம ஹீரோடைய பாடி உண்மையாவே அங்க இருந்து அப்படியே மறைஞ்சு போற மாதிரி நம்ம காமிக்கிறாங்க. ஹீரோ கதறி அழுதுகிட்டே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு உடனே சடனா அங்க இருந்து எந்திரிக்கிறான். ஏடா இது நான் எப்பறம் உயிரோட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோக்குமே ஒண்ணுமே புரியல, நமக்குமே ஒண்ணுமே புரியலன்னா ஆக்சுவல் சீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, அப்போ
வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய தாத்தா வந்துட்டு இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு ஹீரோவுடைய இமேஜ் வந்துட்டு டேமேஜ் ஆயிடக்கூடாது. பிகாஸ் ஏன்னா ஹீரோ வந்துட்டு அந்த வில்லியை லவ் பண்றான்ற விஷயம் மீடியாஸ்ல அப்ப பரவிட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த வில்லி வந்துட்டு இப்ப செகண்ட் ஹீரோ கூட இருக்கா, ஹீரோ கூட இருக்கா. ஸோ அவ யாரதான் லவ் பண்றான்ற விஷயம் மீடியால ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்ததுனால அந்த விஷயத்தை மறைக்கணும்ன்றதுக்காக ஹீரோவுடைய தாத்தா ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கும். ஸோ அம்னீஷியா மாதிரி. ஸோ அதனால கோமாக்கே நம்ம ஹீரோ போயிருப்பான். அதனால நம்ம ஹீரோவை கொண்டு வந்து இத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாரு இந்த தாத்தா. இதனாலதான் வந்துட்டு இந்த தாத்தா இந்த ஒரு விஷயம் வெளியே போக கூடாதுன்றதுக்காக நம்ம ஹீரோவை பொத்தி பொத்தி பார்த்திருப்பாரு. நம்ம ஹீரோ இறந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஃபினரல் ஃபங்க்ஷனும் நடத்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போக ட்ரை பண்ண. ஆனா தாத்தா நீ இங்க இருந்து வெளியே போக கூடாது, நீ இப்ப எல்லாருமே இறந்துட்டேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு நீ உயிரோட தான் இருக்குன்றதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டு வரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்றாங்க. ஆனா நம்ம ஹீரோவால தான் உயிரோட தான் இருக்கும். அதுவும் இல்லாம ஹீரோயினை நம்ம வேற லவ் பண்ண ஆரம்பிச்சோம், ஹீரோயினுக்கு இது தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வார்ட் பாய் கெட்டப் போட்டுட்டு நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துறான். தப்பிச்சு வெளியே வந்தாலும் நம்ம ஹீரோ கையில இப்ப காசு இல்ல, சல்லி காசு இல்லாதனால சரி ஓகே நம்ம ஃபேன்ஸ் கிட்டயாவது நம்ம போய் கேட்போம்னு சொல்லிட்டு டைரக்டா நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோடைய படத்தை பார்த்து ரெண்டு பொண்ணுங்க சிரிச்சிட்டு இருக்காங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க இவன் அப்படி இப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ டைரக்டா அவங்க முன்னாடி போய் நின்னுக்கிட்டு ஹே நானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடல் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கெத்தா போய் நின்னுட்டு இருக்கேன். ஆனா அந்த பொண்ணுங்க ஏய் பேய் பேய் என் கண்ணுக்கு பேய் தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து தெரிச்சு ஓடிரா. பக்கத்துல இருந்த ஒரு சவு பொண்ணுக்கு பாத்ரூமே வந்துடுது. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் நடிச்ச அந்த படத்துக்காக செகண்ட் மேல் லீட்காக நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க அந்த மொதல் படத்திலே. இதனால ஹீரோயினுக்கு ஒரு மீடியா ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க. அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா மீடியாக்காரங்களாம் ஒரு பிரஸ் மீட் மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. அங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு வராங்க. வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. அப்ப ஹீரோயின் கிட்ட உங்களோட ஐடல் யாருன்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோயினோட ஐடல் தான் வந்துட்டு செகண்ட் ஹீரோ தானே. ஆனா இந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோட பேர் சொல்லாம என்னோட ஐடல் வந்துட்டு ஹீரோ தான். ஸோ அவன் தான் வந்துட்டு அவனை மாதிரியே நான் இருக்கணும், அவனுக்காகவே நான் இருக்கணும் தான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஒன்று சொல்றேன். ஆக்சுவல் சீன் என்னன்னா நான் அவனுக்கு செக்ரட்டரியை தான் போக பார்த்தேன். ஆனா அப்போ வந்துட்டு அந்த வில்லி கூட வந்துட்டு ஹீரோ கனெக்ஷன் இல்லை, நானும் அவரும் தான் வந்துட்டு லைக் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்ல. இப்ப ஹீரோவுமே அந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ டைரக்டா வந்து ஹீரோயினை உடனே வந்துட்டு சந்தோஷத்துல ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா நான் மறுபடியும் வந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினாலையும் நம்ப முடியல, அங்க இருந்த மீடியாக்காரங்களாலையும் நம்ப முடியல. மீடியாக்காரங்களாம் அவங்களும் வந்துட்டு பேய் பேயின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓட பாக்குறாங்க. அப்புறம் மறுபடியும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் மறுபடியும் வந்துட்டு வச்சு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு மாதிரிலாம் கேட்க நம்ம ஹீரோ எல்லா உண்மையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. ஓகே அப்ப நீ உயிரோட தான் இருக்க, ஸோ என்னோட லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா, நான் உன்னை வந்துட்டு லவ் பண்றேன்னு சொன்ன, நீ அதுக்கு எதுவுமே சொல்லாம போயிட்டேன்னு நம்ம ஹீரோ வா நம்ம டேட்டிங் போலான்னு சொல்லிட்டு லவ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேட்டிங் தான், நீ என் கூட எவ்வளவு ஹாப்பியா இருக்கியோ நான் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா உன்னை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க எங்க மீட் பண்ணாங்களோ அந்த ஜப்பான்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் டேட்டிங்காக போற மாதிரி காமிச்சு இந்த டிராமாவும் முடிக்கிறாங்க. இந்த தடவை see you.